நரகமே கிடையாது, சும்மா இந்த பயல்க மிரட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. இன்றைக்கி உலகம் அதுதான் சொல்லுது. இன்றைக்கி பொது ஜனங்கள், நீங்கள் சுவிசேஷன் சொல்ல போனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நரகம் இறங்கெல்லாம் சும்மா இந்த ஆளுங்க கிறிஸ்தவங்க பயமுறுத்தி மதம் மாத்துறாங்கிறான். பயமுறுத்தி மதம் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு வேற பொழப்பே கிடையாதா? அவங்க நினைக்கிறது அப்படி நினைக்கிறாங்க. நரகம்னு ஒன்று இல்லாத ஒன்றை காட்டி, ஒரு பயமுறுத்தி, ஒரு வித்தை காட்டி, ஜனங்களை வசப்படுத்தி பயமுறுத்த வச்சு, அப்படியே இயேசு ஏற்றுக்கொள் இல்லைன்னா போயிடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்தி மதம் மாத்திரான்னு அவன் தப்பா நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். பட் த ஃபேக்ட் ரிமைன்ஸ் ட்ரூ. சத்தியதேவன் சொன்னாருங்கிறது அவனுக்கு அறிவில்லை. இன்னைக்கு நீ சொல்ற மதம் மாத்திர, அதை மாத்திர, இதை மாத்திரன்ட்டு நீ அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சுக்கிட்ட. நீ சர்வ வல்லவர் அறியாததுனால அப்படி பேசுற. ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியல உங்களுக்கு, ஒரு ஏழைக்கு ரோட்ல கிடக்கிறான் ஒருத்தன், சாகுறான், இன்னைக்கா நாளைக்கான, அவனுக்கு போய் என்னைக்காவது ஒரு பேக்கெட்டை கொடுத்தீங்க? எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டமோ? ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்யாணங்கள் மாத்திரம் எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணி டமால் டுமில்னு வேஸ்ட் பண்ணிட்டீங்க. கொடுத்தீங்களா? ஒரு வருஷத்தில் ஒருத்தனுக்காவது கொடுத்தீங்களா? கேட்க வேண்டாமா இந்த கேள்விகளை? கேட்க வேண்டாமோ? வேண்டாமோ? கேட்ட தப்போ? கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் நாம் நிற்கணுமே. அழுகி போன கெட்டு போன சாப்பாட்டை கொண்டு போய் குப்பை தொட்டில் போட்டு அடுத்த நாள் போய் ஸ்மெல் பண்ணி பாருங்க. குப்பை தொட்டிக்கிட்ட சகிக்க முடியாத ஸ்மெல் அது. அதுபோல ஒரு ஆத்துமா கண்டமாயி அது போடப்படக்கூடிய ஒரு குப்பை தொட்டி ஒன்று உண்டு. ஜாக்கிரதை, உன்னுடைய ஆத்துமாவும் கண்டமாகும். ஜாக்கிரதை, சர்ப்பமே விரியன் பாம்பு குட்டியே என்றார். கொஞ்சம் யோசிங்க. உங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா பையன் யாரோ ஒருத்தர் கண்டமாய் கடக்காரங்க அப்படின்னா, அப்போ இத குறித்து ஏன் சர்ப்பம் விரியன் பாம்புன்னு திட்டுறாரு அப்படின்னா, அந்த முக்கியத்துவத்தை தெரியாதபடிக்கு இவனுக்கு போடுற ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது மேல கோபம் வந்துருச்சு அவருக்கு. நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி நீ பேச மாட்ட. ஒரு டாபிக், நாம் நரகத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தேவ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 காரியங்களில் 2 காரியங்கள் தேவனுடைய அன்பு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று, ஆண்டவர் நாம் கேட்காததும் கண்டிஷன் போடாததும் அளவு இல்லாததும் ஆகிய அன்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிஷன் போடலை. ஸ்தோத்திரம். இது போல உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. ஒருத்தரும் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் கூட ஸ்தோத்திரம், திருப்பி வரலைன்னா சோர்ந்து போயிடுவாங்க. எத்தனையோ பேருக்கு நன்மை செய்கிறோம், ஆனால் திருப்பி அவர்கள் அந்த நன்மையை அக்னாலேஜ் பண்ணுறது இல்லை. ஒரு வார்த்தையும் திருப்பி சொல்கிறதும் இல்லை. மனசு வலிக்குது, விட்டுணும். ஆனால் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அந்த மனசு வலிச்சு மனுஷர்கள் நமக்கு விட்டுரும்போது இனி அடுத்து அந்த நன்மை செய்கிறதோ அது காரியங்களோ கொஞ்சம் சோர்ந்து போய் செய்ய முடியாமல் போகுது, விட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்படி நம்ம தேவன் நம்மளை விட்டிருந்தால் இந்நேரம் என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம எத்தனை முறை ஆண்டவர் நமக்கு பாராட்டின அன்புக்கு பதிலாக நம்ம திருப்பி அவரிடத்துல பதில் செலுத்தலை. அப்படியே செலுத்தியிருந்தாலும் அவருடைய அன்பின் அளவுக்கு தக்கதாக மனுஷன் திரும்ப அவருக்கு செலுத்துகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி அன்பு கூர்ன சரித்திரம் மனுக்குலத்தில் இருக்குதாங்கிறது ரொம்ப பக்கம் வரைக்கும் போன 1-2 பேர் இருப்பாங்களே ஒழிய மெஜாரிட்டி மனுஷனுடைய அன்பு குறை உள்ளது. தேவ அன்பை, நிறைவான தேவ அன்பை போல மனுஷனுடைய அன்பு இருப்பதில்லை. அதுதான் உண்மை. அப்படி இருந்தும் கூட
கொஞ்ச நாள் மேபி அப்படி அன்பு காட்டினாலும் கொஞ்ச நாள் காட்டுவான் மனுஷர்கள். ஆனால் அவர் பரலோகத்துக்கு நாம் சேர்ற வரைக்கும் நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறார்னா இதை மனுஷர்களால் விவரிக்கிறதுக்கு வார்த்தைகள் போதாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது மாதிரி யாருமே செய்ய முடியாது. இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் நான் ஒரு பேர் வைத்திருக்கிறேன், த பெனவலண்ட் லவ் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஒருவேளை இங்கிலீஷில் உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நீங்கள் அதை எழுதிக்கலாம். த பெனவலண்ட் லவ். பெனவலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு தயாள தாராள பெனவலண்ட், ஒரு குட் நேச்சர், நோபல் நேச்சர், அந்த அந்த பாராட்டக்கூடிய ஒரு தன்மையோடு வருகிற தயவுன்னு சொல்லலாமா? சரி, பெனவலன்ஸ். மகாதயவுன்னு சொல்லலாம். மனுஷனுடைய நற்காரியங்கள் தயவுன்னு சொன்னால், தேவனுடைய காரியங்கள் நற்காரியங்கள் பெனவலண்ட் லவ். அப்போ அந்த பெனவலண்ட் லவ் தேவன் கொடுத்த போது பெனவலண்ட் சரண்டரையும் அவர் எதிர்பார்க்கிறார். நம்மள்டேருந்து என்ன எதிர்பார்க்கிறது? கண்டிஷன் போடாத, நிபந்தனை போடாத அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல். இந்த அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தல்ங்கிற வார்த்தை ரொம்ப புளிச்சு போச்சு. ஏன்னா எல்லாரும் பயன்படுத்தி அது என்னன்னே தெரியாமல் போச்சு. நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், திவாலா ஆனால் எப்படி இருக்கும்? புதுசாக ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்வோம். ஒரு மனுஷனுடைய பிஸ்னஸ் திவாலா ஆகி போச்சுன்னா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அது போல் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜீவியத்தை நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அவர் எடுத்து நடத்துவார். அவர் நடத்துகிறதற்கும் நாம் நம்முடைய ஜீவியத்தை நடத்துகிறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. எனவே அது அவர் செய்யட்டும். நல்ல வார்த்தைகளை கேட்டுட்டு மாத்திரம் திருச்சபையில் போகக்கூடாது. அந்த வார்த்தைகளின்படி நம்ம அதை சரண்டர் பண்ணி அது நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வந்து போனால் தான் அந்த கேட்ட வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டால், த பெனவலண்ட் லவ்வோட த பெனிஃபிட்ஸ் ஆஃப் காட்ஸ் லவ். பெனிஃபிட் ஆஃப் காட்ஸ் லவ் அது போன வாரம் பார்த்துட்டோம். அது என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டால், டோட்டலி சாட்டிஸ்ஃபையிங் லவ். பெனிஃபிட் என்னன்னா, திருப்தி படுத்துகிற, ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற தேவ அன்பு. தேவ அன்பு. அதுக்கு ஒன்று உதாரணம் என்ன? இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாது, ஜீவகாலமெல்லாம் அது ஊறுகிற நீரூற்றாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ காட்ஸ் லவ் will satisfy the soul of a man. இந்த உலகத்தில் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காம ஒரு மூலையிலிருந்து ஒரு மூலை வரைக்கும் அலையிறாங்க. பவருக்காக அலையிறாங்க, அதிகாரத்துக்காக அலையிறாங்க. எங்கள் கையில் அதிகாரம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறான். இந்த அதிகாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு அலையிறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அலையிறான், இனி பேர் புகழ், இனி எத்தனையோ காரியங்கள் சம்பாதிக்கிறதுக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், அவனுக்கு எவ்வளவு தான் கிடைச்சாலும் அவன் வாழ்க்கையில் திருப்தி இருப்பதில்லை. அவனை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. அதிகாரம் இருக்குது, நேசிப்பதற்கு யாரும் இல்லை. பணம் இருக்குது, ஆனால் நேசிப்பதற்கு யாரும் இல்லை. கடைசியில் அவன் சம்பாதிச்சதை வச்சு அவன் வாழ்க்கையை வெறுத்தே போகிறான். என்னடா சம்பாதிச்சேன், எதுக்குடா இதெல்லாம், யாருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போகிறான். ஆனால் இன்னைக்கு நமக்கு இருக்குதோ இல்லையோ, இல்லைன்னா நம்மளை இல்லாமைங்கிற நிலைமையில் வச்சு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுற ஆண்டவர் கிடையாது. நமக்கு எது தேவையோ அதை கொடுக்குறார். அதை கொடுத்துட்டு நம்மை திருப்திப்படுத்துகிற, நம்முடைய ஆத்துமாவை சந்தோஷப்படுத்துகிற தேவ அன்பு. அல்லேலூயா. வரங்களும் மாறி போகலாம், தீர்க்க தரிசனங்களும் மாறலாம், வரங்கள் மாறலாம். தேவ அன்பு ஒளிவதில்லை. அதுதான் அவரோட இழுத்து வச்சுக்கும் நம்மளை. இன்னைக்கு நிறைய பேர் வரங்கள் பெற்றவர்கள் வரத்தை பயன்படுத்திக்கிட்டே தேவனுடைய அன்புக்கு தூரமாக இருப்பார்கள். வரங்கள் பயன்படுத்தலாம், ஏன்னா பயன்படுத்துறது கர்த்தர். யாருக்காக பயன்படுத்துகிறாருன்னா நம்ம பேர் புகழுக்காக பயன்படுத்தலை, தேவையுள்ள மக்களுக்காக.
அங்கே ஒரு சப்பானி நடக்கணும்னா ஒரு வல்லமை வெளிப்படணும். ஒரு எய்ட்ஸ் வியாதி சுகமாகணும்னா கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை அப்படி சுகமாக்கும் வல்லமை வெளிப்பட்டதுனால நம்ம பெரிய ஆள்கள் கிடையவே கிடையாது. வல்லமை தேவனுடையது. இல்லை, நான் ஒரு தரம் கேட்டேன், 2 முறை கேட்டேன், வல்லமை தேவனுடையது. அந்த காரியத்தை நம்பி நம்மளை நம்பி தேவன் நம்மளை பயன்படுத்துறது உண்மை. அதனால் நம்ம தேவனோடு கூட இருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம்னு சொல்லவே முடியாது. இதில் தான் நிறைய பேர் ஏமாந்து போவாங்க. அந்த வல்லமையால் பயன்படுத்தப்படக்கூடிய மக்கள்கிட்ட அட்டாச் ஆகிட்டு போகிறாங்க, ஆனால் தேவனிடத்தில் நெருங்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அப்படி அந்த வல்லமை பெற்றதான தேவ ஜனங்களும் இவங்களை வழி நடத்த மாட்டாங்க. நான் அல்ல, தேவனிடத்தில் போ அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பேர் புகழ் வந்தோடனே, தப்பா சொல்லலை, இது ஒரு டெம்டேஷன், இது ஒரு பெரிய சோதனை. இது ஒரு பெரிய சோதனை. நமக்கு ஒரு 4 ஒரு வரங்கள் கிரியை செய்து ஒரு பேருக்கு ஒரு டமால் டொமில்னு ஆகி போச்சுனாக்க 4 ஜனங்கள் நிச்சயமாக என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? நிச்சயமாக நம்மளை தேடி ஒரு பெரிய கூட்டமே வரும். அப்போ அந்த 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 ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரர் சரியான நிலைமையில் இல்லைன்னா என்ன ஆகுது? அந்த மகிமையை தேடுவார்கள். 4 பேர் புகழ்ந்தோடனே மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது? கால் கையெல்லாம் ஓடாது. உடனே அப்படி இப்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய கும்பல் வரும்போது அது உண்மையான மனுஷர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, கடைசியில் இவங்க நிலைமை ரொம்ப பாதிக்கப்படும். இவங்க தேவனோடு கூட நெருங்கி நிற்கிற அந்த காரியங்கள்லாம் குறைஞ்சிரும். இவங்க தெய்வமாயிருவாங்க. எப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கடைசியில் சாத்தான் என்ன பண்ணுறான்னா, இப்படி ஒரு ஸ்டார், இப்படி யாரு ஸ்டார்னா, ஏன்னா இவங்க வல்லமையை பெற்று நட்சத்திரமாகத்தானே வேலை செய்கிறாங்க, அந்த நட்சத்திரத்தின் மேலே குறி வைப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவன் விழுந்து போயிட்டான்னா என்ன ஆகும்? அவ்வளோ கூட்டமே இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக போயிடுது. அதனால தான் ஆபத்துன்னு சொல்கிறேன். யார் யாருக்கு ஆபத்துன்னா, இவன் ஸ்டாராக இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து, அவங்கள பின்பற்றி வர்றவங்களுக்கும் பேர் ஆபத்து. ஒன்றுமில்லாமல் போய் கடைசியில் தேவனுக்கு தூரமாயிரும். அவன் அவ்வளவு ஈஸியாக தட்டிடுறான். இது இல்லை, ரொம்ப மனசில் ரொம்ப கெட்டியாக நீங்களும் நானும் வச்சுக்கணும். ஏன் நான் இவ்வளவு நாட்களும் இவ்வளவு வருஷங்களும் ஏன் ஒரு அட்ரஸ் இல்லாதபடிக்கு ஏன் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அட்ரஸ் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். மகிமை அவர் ஒருத்தருக்கு தான் வரணும். நமக்கு மகிமை வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற பெருமக்களுக்கு மகிமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அந்த டெம்டேஷன் அவங்களுக்கு வரும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாய், அதுக்கு செத்தால் ஒழிய நாம் வர முடியாது. அல்லேலூயா. அது ஊழியத்தில் மாத்திரம் இல்லை, நம்முடைய பர்சனல் லைஃப்லையும் நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது முதலாவது தேவனுக்கு தான் மகிமையை கொடுக்கணும். அவரை முன்னிட்டு தான் நம்ம பேசணும், பழகணும். ஆமாங்க, நான் இதை செஞ்சிட்டேங்க, நம்ம இவ்வளோ மார்க் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தரால் எனக்கு கிடைத்த மார்க்குன்னு சொல்லப்படும். அப்படி தான் நம்ம பழகணும். அப்படி தான் பழகணும். எனக்கு ஜாப் கிடச்சிருச்சுங்க, இன்டர்வியூவில் சூப்பராக பண்ணேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவர் தாங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவர் தாங்க என்னமோ பேச வச்சார், என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாதுங்க, அவர் தாங்க இந்த, அதை கர்த்தரை முன்னிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? எல்லாம் பேசும்போது மகிமை தேவனுக்கு வரும். எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய ஜீவியத்தில் மகிமையை நம்ம நாடவே கூடாது. அல்லேலூயா. வல்லமை தேவனுடையது, மகிமையும் தேவனுடையது. நாம் ஸ்டூவர்ட்ஸ், ஜஸ்ட் மேனேஜர்ஸ். நம்ம கையில் சில பொறுப்புகளை கொடுத்து இதை செய், அதை செய், அதை செய், இதை செய், அவ்வளோதான். நான் ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், வா என்று சொன்னால் வருகிறான். ஆகவே அவ்வளவுதான் நான் சொன்னான். அவ்வளவுதான் நான். என்னுடைய பேச்சை கேட்டு ஒருத்தன் போகிறான் வர்றான். அப்போ எனக்கு நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தும் போது அது நடக்குதுன்னா, அதிகாரம் நான் ஜெனரேட் பண்ணவன் கிடையாது, அதிகாரம் பெற்றவன். ஆனால் அதிகாரமே ஒருவர் இருக்கிறீர்.
அப்போ நீங்க சொன்னா நடக்காதா அப்படின்னு அவன் இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணி he acknowledged the authority of God. Hallelujah. He acknowledged God's authority. தேவ அன்பை நாடுங்க பிரியமானவர்களே. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும்னு போட்டிருக்கு. அன்போ ஒரு காலம் அழியாது. ஒரு மனுஷனுக்கு தேவ அன்பு சம்பூர்ணமாய் கிடைத்துக்குமானால், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார்னு போட்டிருக்கு. தேவனுடைய வரங்களை ஊற்றுகிறார்னு போடலையே. அல்லேலூயா. தேவ ஜனமே, சபையே, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? த பெனவலண்ட் லவ், பெனவலன்ஸ், அந்த ஒன்று. அடுத்து பெனிஃபிட், தட் அலோன் வில் சாட்டிஸ்ஃபை த சோல் ஆஃப் மேன். ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை சம்பூர்ணமாய் திருப்தி ஆக்குகிறது கர்த்தருடைய பேரன்பு. இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு திருப்திப்படுத்தாது, தேவனுடைய அன்பு ஒன்று தான். அல்லேலூயா. அதனால தான் யூதா சொல்லுகிறான், தேவ அன்பிலே உங்களை காத்து கொண்டுங்கிறான். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், ப்ரிசர்வ் யுவர் செல்ஃப், கீப் யுவர் செல்ஃப் இன் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பிலே, நல்லா உச்சாம சொல்லுங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்பட்டிருக்கு. ஸோ ஏன் தேவனுடைய அன்பிலே காத்து கொள்ளணும்னு சொன்னால், அந்த தேவனுடைய அன்பு கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் பரலோகத்தின் தேவன் தானமாய் நமக்கு தந்தார். அல்லேலூயா. அந்த 3 அன்பு பத்திகளா, நாம் கேட்காதது, கண்டிஷன் போடாதது, அளவில்லாத அன்பு. இந்த 3ம் தேவனுடைய அன்பு. ஆக இந்த அன்பு நம்மளை விட்டு நீங்காதபடிக்கு அவரோடு நெருங்கி இருக்க சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எதை காப்பாற்றுறோமோ காப்பாற்ற மாட்டோமோ, கர்த்தருடைய அன்பை மாத்திரம் இழக்கவே கூடாது. என்ன சொல்ல வர்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை மாத்திரம், மனுஷர்களுடைய அன்பு மாறி போகும். அல்லேலூயா. எல்லாம் மறைஞ்சு போகும், எல்லாம் நடக்கும். ஒரே ஒரு அன்பு மாறாது. அப்போ அந்த அன்பு போகும்னு சொல்றார். போறதுக்கான, நம்மை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. எப்படி போகும் அப்படின்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனுக்குள் இல்லை, அவனிடத்தில் இல்லைன்னு போட்டிருக்கு. அப்போ பிதாவின் அன்பு இல்லாவிட்டால், அல்லேலூயா, என் ஆண்டவராகிய இயேசு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் வாழ்ந்த விதத்தை கொஞ்சம் பாருங்கள். எப்போதும் பிதாவின் அன்பிலே ஜாக்கிரதையாக இருந்தார். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஆண்டவர் சொன்னார், இவர் என் நேச குமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ அந்த பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுறதுக்கு காரணம் என்ன? அவருடைய நேசத்தில், அவருடைய மடியில் செல்ல பிள்ளையாய் நான் இருந்தேன் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த நேசத்தை அவர் விடலை. எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்ததா? எக்கச்சக்கமானதாய் வந்தது. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்ட்டார். ஏன் வர்றான்னா, பிதாவின் அன்பை வெளியில் போட்டு திருடிட்டு போகிறதுக்காக வர்றான், காலி பண்ணுறதுக்காக வர்றான். அவன் உலகத்தின் சிநேகத்தை உள்ள தள்ளி பிதாவின் அன்பை நம்மளை விட்டு வெளியில் போட்டு போகிற ஒரே ஒரு எய்ம், அவனுடைய நோக்கமே அதுதான். தேவ ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனமே, நான் உங்களை எப்படி இனி ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் அவரிடத்தில் சமீபமாய் சேர்க்கப்பட்ட ஜனமே, முன்னே தூரமாய் இருந்தவர்கள் இப்பொழுது சமீபமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு நாம் தூரமாக இருக்கும்படிக்கு அவன் எய்ம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. டிமாஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். தேமா என்று அவனுக்கு தமிழில் பெயர். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் மேல் அவன் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் அப்படிங்கிறான். இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ அன்பிலே காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா.
ஒரு ஆபிரகாம் என்கிறதான தேவ மனுஷனோடு அவனுடைய சொந்தக்காரன் நல்லா வந்துக்கிட்டு இருந்தான். பிரயாணம் ரொம்ப சூப்பராக போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் சோதோம் பட்டணத்தை கொஞ்சம் உற்று பார்த்தான். நீர்வளம் பொருந்தினதாய் இருந்ததாம். ஏதேன் தோட்டத்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருந்ததாம். அங்கே அவனுக்கு பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தானோ என்னமோ தெரியல. சோதோமின் ராஜாவிடத்தில் போய் ஒட்டி கொண்டால் நான் பெரியவனாகி விடுவேன் என்று நினைத்தானோ என்னவோ எனக்கு தெரியல. அவன் ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது அடேங்கப்பா, இவ்வளவு நீர்வளம் பொருந்தியது இந்த ஆபிரகாம் என்கிறதான இந்த அண்ணனுக்கு ஒன்றுமே தெரியலையே, கண்ணு மூடிருச்சு, முட்டாத்தனமாக இருக்கிறார், இவ்வளவு என்ஜாய் பண்ண வேண்டிய உலகம் இருக்குது, இவரோ தெய்வமேன்னு உட்கார்ந்துருக்கிறாரேன்னு சொல்லி அவன் இவனை விட்டு பிரிஞ்சான். இவன் பிரியறதுக்கு காரணம் வேற. இவனுடைய ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கும் அவனுடைய ஆடு மாடு மேய்க்கிற மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் சண்டை. ஏன்னா தேசம் காணலைன்னு போட்டிருக்கு. அவ்வளவு திரளாக இருந்தது. இந்த ஸ்டாஃபுக்குள்ள சண்டை. அவங்க மந்த மேய்ப்பர்களுக்கும் இந்த மந்த மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்தோடனே இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா அதை தீர்த்து தான் வச்சிருக்கணுமே ஒழிய இவங்க பிரியலாமா? பிரியக்கூடாது. குடும்பத்தில் 1008 சண்டை வருது, கணவன் மனைவியும் பிரியலாமா? பிரியக்கூடாது. அதுபோல ஆபிரகாம் உடைய தேவ பக்தியும் தேவ பயமும் லோத்துக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆரம்பத்திலேருந்தே தெரியலன்ட்டு தான் என்னுடைய அபிப்பிராயம். சில நேரங்கள் அப்படி ஆகுது. நம்மோடு இருக்கிறார்கள் என்று நினைப்போம், ஆனால் ஆரம்பத்திலே அவர்கள் நம்மோடு இருக்க மாட்டார்கள். நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். காலம் நிறைவேறும் பொழுது டக்குன்னு அது வெளிப்பற்றும், பிரிஞ்சே போயிடுவாங்க. நமக்கு அது அன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது இப்படி காலவாரி விட்டான், இன்னைக்கு காலவாரி விடலை, அவன் உள்ள வந்த அன்னைக்கே அவனுக்காக வாழணுன்ட்டு சொல்லி ஏதோ வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நம்மளோடு இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடச்சோடனே டப்புன்னு புத்தியை காட்டிட்டு இப்படி நம்ம உலகத்தில் பார்க்குறோம், ஊழியங்களில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுபோல் ஒரு டிக்கெட்டு போல் யார் லோத்து எனக்கு தெரியாது. இவன் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்தானா இல்லை இவனோட போனால் தான் நமக்கு சோறு கிடைக்கும்ட்டு அவன் வந்தானா, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் இருந்தான். ஆப்பர்ச்சுன் மொமெண்ட் ஒன்று வரும் பொழுது அவன் புத்தியை கட்டிட்டான். இல்லையா? ஆப்பர்ச்சுன், அதாவது சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செஞ்சிட்டான்? புத்தியை காட்டிட்டான், டக்குன்னு பிரிஞ்சு போயிட்டான். அவன் ஆபிரகாமுக்கு அது எவ்வளவோ பெரிய வலி வேதனை கொடுத்துருக்கோம். ஏண்டா டே, என்னோட கூட இருந்து நானும் உன்னை ட்ரெயின் பண்ணி தெய்வத்துக்கிட்ட உன்னை கொண்டு போகணுன்ட்டு ஜாலியாக நான் உன்னை உருவாக்கணும்னு பார்த்தா நீ என்னடான்னா அப்போது உன்னுடைய வேவ் லெங்க்த்து வேறு மாதிரி இருக்குது. என்கிட்ட வந்ததுலேருந்து உன்னுடைய அபிப்பிராயங்கள்லாம் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ அவன் பார்த்தான், நீ போகணுன்னா போயிடுன்ட்டான். அவன் போயிடுன்ட்டான், நீ போ, ஏன்னா கண்டுபிடிச்சிட்டான் இவனுடைய எண்ணங்கள் இல்லை. இவன் வெறும் வியாபாரத்துக்காக வந்திருக்கிறான், காசுக்காக வந்திருக்கிறான், வேலைக்காக வந்திருக்கிறான், சோறுக்காக வந்திருக்கிறான். இவன் நம்மளோட எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வாய்ப்பில் அவன் ஒரிஜினல் புத்தி என்ன செஞ்சிட்டான்? காட்டிட்டான். இவனை நம்பலாமா? அதான் சொல்லிட்டார் ஆபிரகாம், போகிறான்னா போயிடு. அவன் உடனே இந்த போகிற நேரத்துக்கு அவனுடைய கண் காட்சி என்ன? கரெக்டாக அந்த நேரத்துக்கு அமைது. சாத்தான் காட்டுறான் பார்த்தீங்களா? எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வரும்னா, த க்ரீன் கிராஸ் இஸ் க்ரீனர் ஆன் தி அதர் சைடுன்னு ஒரு பழமொழி இருக்குது. இக்கரைக்கு அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னா என்னமோ சொல்லுவாங்க நம்மாள்கள், விடுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது அவன் கரெக்டாக கொண்டு வந்து காட்டுவான். பார்த்தியாடா, இவரோட உட்காந்து சாமியார் ஆகிடுவடா, நீ உன் வாழ்க்கை நாசமாக போயுண்டா. அவன் அவ்வளோ அழகாக தந்திரசாலி. சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. அழகாக பார்த்துட்டாங்க. எப்பா சோதம் எப்படி இருக்குது பாரு, அத்தாக்கு இதாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகிட்டார் ஐயா. யார்? பரவாயில்லையே, ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்களே, நன்றி, புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் அவருடைய கொடை கீழே நிழல்லாம் இருந்தார். இப்போ ஐயா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனோடனே அங்கே ஒருத்தன் கூப்பிட்றான் பார்த்தீங்களா, நீ பெரிய ஆளாகலாண்டா, அங்கே உனக்கு ஜனாதிபதி போஸ்ட்டு காலியாக இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஐயா போயிட்டாரு. கடைசியில் யாருக்கு நட்டம்? வேதம் அழகாய் சொல்லுது,
இவன் அவனை விட்டு பிரிந்த பின்பு தேவன் அவனோடு பேசினார். இவனோடு இருக்கிற வரைக்கும் தேவன் பேசலைன்னு போட்டிருக்குது. அப்போ பிரிந்த உடனே நீங்கள் நல்ல வேதத்தை போய் எடுத்து பாருங்க, அந்த இடங்கள்ல வீட்டில் அழகாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய எல்லா டைரக்ஷன்லையும் உன் கண் எது வரைக்கும் போகுமோ அவ்வளவு வரைக்கும் நீ நோக்கி பார்த்து நீ நடந்து திரி. எப்போ திரின்னு சொல்றாருன்னா, நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாரா, இங்கேருந்து ஊட்டி வரைக்கும் போ, இந்த பக்கம் இங்கே ஹைதராபாடு பக்கம் போ, இந்த பக்கம் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்வீங்க? சண்டேயாவது சர்வீஸ் ஆகுது போயிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் தர்றாராமாடா டே. அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவன் அவனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சொல்கிறது. அவனோட கூட இருக்கிற வரைக்கும் தெய்வம் பேசலை. சில நேரங்களில் இந்த மாதிரியும் நடக்கும். நம்மோடு கூட சில நேரங்களில் ஆண்டவர் பேச மாட்டார். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டாருன்னு. அவர் ஒன்றும் கைவிடலை. இங்கே சில சுத்திகரிப்பின் காரியங்கள் நடக்கணும், கிளென்சிங் நடக்கணும். இவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு முள்ளு தான். அல்லேலூயா. அதுபோல தான் சபை வளர்ச்சியும் அப்படி தான் இருக்கும். பாஸ்டர் கையில் கிடையாது. சபை வளர்ச்சி பாஸ்டர் கையில் கிடையாது. நிறைய தப்பு கணக்கு போடுற பாஸ்டர்ஸுக்கு உண்டு. கர்த்தர் கொண்டு வந்தால் தான் உண்டு. இல்லைன்னா நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது. கொடுத்த ஆத்மாக்களுக்கு ஒழுங்காக ஊழியம் செய். என்ன சொல்ல வர்றீங்க? உங்கள் சப்ஜெக்ட் இல்லை, அது எங்கள் சப்ஜெக்ட். அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். கொடுக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய், அதுக்கு சின்சியராக அநேக வருஷங்கள் வளர்ச்சியை கண்ணில் காட்டவே மாட்டாங்க. சத்தம் போடாமல் இருக்க பார்த்து எனக்கு நிறைய பயங்கள்லாம் வருது. ஸ்தோத்திரம். நிறைய வருஷங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவரே காட்டவே மாட்டாங்க. ஏன்னா இவன் இருதயம் வேற மாதிரி போயிடும். மாங்கா சர்ச்சு மெகா சர்ச்சுன்னு ஆரம்பிப்பான். சாகமாக இருக்கணும், அன்னைக்கு உள்ள படி, அவ்வளோதான். ஒழுங்கா மெய். அவர் அந்த உண்மையை பல வருஷங்கள் பார்த்து ஆசீர்வதிப்பார். அந்த growth கரெக்டான growth விளங்குதோ? அந்த வளர்ச்சி கரெக்டான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வர்றதுக்குள்ளால் அந்த ஊழியக்காரனையும் கர்த்தர் தட்டி வைப்பார். அவனும் மாறிடுவான். நான் ஒன்றும் இல்லைன்னு அந்த அளவுக்கு வந்துடுவான். அதனால தான் கவனமாக இருக்கணும். ஊழியங்கள் வளர்ந்த மாதிரி வளர்ந்து டம்முன்னு விழுகிறதுக்கு காரணம் என்ன? இந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால. ஸ்தோத்திரம். போனா ஸ்டேட்ஸ்மேன் ஆனா, ஸ்டேட்ஸ்மேன் ஆனோன்னு அவனுக்கு பதவி போஸ்ட் கொடுத்தோன்னே ஐயாவுக்கு கொம்பெல்லாம் முளைச்சோன்னே இந்த பார் அந்த பார். நான் கடைசியில் இவன் ஆபிரகாம் பாவம் கூடாரவாசி, அவன் சுற்றி 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 பூமியை பூரா சுற்றினா. இவனுக்கு அவனுக்கும் கனெக்ஷன், டெலிகம்யூனிகேஷன் அவுட்டு. ஸ்தோத்திரம். இப்போ மாதிரி செல் இருந்தாலாவது அண்ணே எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போது அவன் பார்த்துருப்பான், ஆபிரகாம் ஒரு முட்டாள் பார், அந்த அண்ணன் போயிட்டார், அவர் பாட்டுக்கு பாவம் சோறு இருக்குதோ தண்ணி இருக்குதோ தெரியல, படம் ஆளை விடு அப்படின்ட்டு இவர் என்ன செய்துக்கிட்டு இருந்தார்? ஜாலியா பருப்பு வடை, ஆமை விட, ஊமை விட, எல்லா விடையும் சாப்பிட்டு தின்னு சும்மா ஜம்முன்னு இருந்தார். திடீர்னு ஒரு ராத்திரியா ரோடுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பிச்சைக்காரன் ஆகிட்டான். அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களுக்கு விரோதமாய் ஒரு பயங்கர சண்டை வந்து நடுத்தெருவுக்கு வந்து கடைசியில் எவனை நீ பிச்சைக்காரன்னு நினச்சியோ அவன் 318 பேரை அனுப்பி சால்வேஜ் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி தெளிஞ்சதான்னு எனக்கு தெரியல. அப்பப்போ கூட அந்த சோதோமை விட்டு அவன் வெளியில் வரும்போது என்ன பாடு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். நம்முடைய ஐக்கியம், அதான் யோவான் சொல்லும்போது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாகும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று சொன்னான். இந்த ஐக்கியத்தை நாம் விடக்கூடாது. தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போகவே கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்து சொல்கிறீங்களா? ஒரு செகண்டில் ஆண்டவரே, இந்த எவ்வளவுதான் இந்த உலகம் எங்களை மயக்கினாலும், சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே சொல்லுங்கள், உலகம் எங்களை மயக்கினாலும், அதாவது உலகத்து பணம் மயக்கினாலும், உலகத்து ஆசீர்வாதங்கள் எங்களை மயக்கினாலும், உலகத்து நண்பர்கள் எங்களை மயக்கினாலும் இடம் கொடுக்க மாட்டோம்.
தேவனுடைய அன்பு ஒன்று தான் மயக்கணும் எங்களை. அல்லேலூயா. அந்த மயக்கத்தில் நாங்கள் இருப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உலகத்து சிற்றின்பங்களோ ஆடம்பரங்களோ எங்களை மயக்காதபடிக்கு நமக்கு முன்னால் ஓடின எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய அன்பிலே தங்களை காத்து கொண்டு ஜெயமாய் ஓடி முடித்தார்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய பாடம். ஆமென். இந்த ஐயா சாது யேசுதாசன் ஐயா சொன்ன வார்த்தைகளை நான் மறக்கவே மாட்டேன். The love of God is most precious. என்னன்னு கேட்டால் இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்க முடியாதது. ஸோ தட் பெனிஃபிட் ஆஃப் காட்ஸ் லவ். இன்னும் அடுத்த ரெண்டையும் பார்த்துட்டு சரியான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஹல்லேலூயா. அடுத்த ரெண்டு காரியங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் கானோட்டேஷனில் வரும். மூணாவது ரீசன் என்னன்னு கேட்டாக்க, ஸ்தோத்திரம், the benevolent and the beneficial love becomes business love. அன்பு எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அன்பு மாறிடும். அதாவது கர்த்தருடைய அன்பை நிராகரித்தவர்களுக்கு தேவனுடைய அன்பு, the benevolence of God's love disappears and it becomes business love. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்துக்குள் அவர்கள் வருகிறார்கள். 4 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேயே நம்ம ரட்சிக்கப்பட்டணும். முதல் ஸ்டேஜ் என்னதுன்னா, அவர் கண்டிஷன் போடாமல் நம்ம கேட்காத அப்புறம் அளவில்லாமல் கொட்டுறாரு பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜிலேயே ரட்சிக்கப்பட்டணும். ஆசையா அவர் ரட்சிக்கப்பட்டோம், அதில் காத்துக்கொள்ளணும். அடுத்து செகண்ட் அதனுடைய பெனிஃபிட்டு என்னென்னா, திருப்தி ஆக்குகிற அந்த அன்பு எங்களுக்கு போதும். ஸ்தோத்திரம். சாத்தான் கொண்டு பல காரியங்களை காட்டுவான். பார்த்தியா, இது பாரு, இது உன்னை சூப்பராக பண்ணும், அது உனக்கு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்லாம் அப்படி தானே. எங்கள் பொருளை வாங்குங்க, இந்த பொருளை வாங்கினா இப்படி இருக்கும், அந்த பொருள் இப்படி, இங்கே சூப்பராக இருவீங்க, இது சூப்பராக அது பண்ணும். இது ட்ரக்ஸும் அப்படி தான், என்னென்னமோ சொல்கிறான். ஹெர்பல் ட்ரக்ஸ், அந்த லைஃப் இந்த லைஃபுங்கிறான். எங்கள் பொருளை வாங்கினீங்கன்னா நீங்கள் மினிமமே 350 வருஷம் உயிரோடு இருக்கலாம். இப்படிலாம் டயலாக் அடிப்பான். அந்த மாதிரி பெனிஃபிட் கிடையாது. த ஒன்லி சாட்டிஸ்ஃபைங். இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னாக்க, இந்த அன்பை விட்டவனுக்கு த லவ் பிகம்ஸ் பிஸ்னஸ் லவ். இது என்னடா பிஸ்னஸ் லவ்னா? நான் சொல்ல எனக்கு கேளுங்க. ஹேவிங் கிவன் சச் அன் அன்மெரிட்டட் ஃபேவர் டு சின்னர்ஸ், God responds to arrogant and rebellious beings who are unwilling to receive this offer with justice that vindicates with wrath. கஷ்டமாயிருது. இது ரொம்ப கஷ்டம். அதாவது அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, அதுதான் அன்மெரிட்டட் லவ், அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டுகிற ஒரு பயங்கரமான கிருபை, அது தேவனுடைய அன்பு. இந்த அன்பை நிராகரிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னாக்கா, அவர் பிஸ்னஸ் மாதிரி இறங்கிடுறார். என்ன பிஸ்னஸ்னாக்க, நான் ஜஸ்டிஸ் என்று ஒன்றை கொண்டு வருகிறார். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த இடம் வரைக்கும் அவரோட சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு அவிசுவாசிகளுக்கு தான் இந்த வசனம் நல்ல, இந்த செய்தி நல்ல. விசுவாசிக்கிற நமக்கும் தான். நம்ம எத்தனை பேர் தேவனுடைய அன்பை விட்டு தூரமாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு நாமே நியாயாதிபதி. நான் உங்களுக்கு நியாயாதிபதி கிடையாது, நீங்கள் எனக்கு நியாயாதிபதி கிடையாது. நம்மில் நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்புக்கு தூரமாக இருக்கிறோம்? அவருடைய அன்போ கொட்டி கிடக்கு, ஆனால் நம்மளோ தூரமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பிஸ்னஸாக மாறிடுச்சுன்னா, ஸோ ஜஸ்டிஸ் செட்டில்ஸ் ஆல் மேட்டர்ஸ். ஜஸ்டிஸ் செட்டில்ஸ் ஆல் மேட்டர்ஸ். அதாவது நீதி நியாயம், அதாவது அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய, அப்படி போலாமா? ஆண்டவர் அந்த ரிபெல்லியனுக்கு, அதாவது அந்த எதிர்ப்பு தெரிவித்து மறுப்பு தெரிவித்து அந்த தேவ அன்பை நிராகரிக்கும் போது, அந்த நிராகரித்த காரியத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அங்கே தான் நீதின்னு ஒன்று வருது. நீதி வராத வரைக்கும் முடிவு வராது. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். நீதி அப்படின்னு ஒன்று வராத வரைக்கும் முடிவு வர்றதில்லை. ஒரு பக்கம் ஃப்ரீயாக கொட்டிக்கிட்டே இருக்குது, அடுத்த பக்கம் அவருடைய அருமையும் நீங்கள் தான் பேசணும், தெரியும் மாட்டேங்குது. இது எவ்வளோ நாளைக்கு? அதுக்கு ஒரு எண்டு இல்லையா?
உங்கள் மனசே சொல்லுதில்ல, டே இது எவ்வளோ நாளைக்குடா இப்படி கொட்டிக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது, இங்கே கொட்டிகிட்டே இருக்குது, எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கூட நன்றியும் கிடையாது, ஒரு ஒரு சரண்டர் பண்ணி திருப்பி பதில் கொடுக்கறதும் கிடையாது. ஸ்டாப் ஆகிடும். ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று வருதில்ல, அதை கையாளுகிறார். ஹி ஹேண்டில்ஸ் த ஜஸ்டிஸ் தேர். அவரை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். போன வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் அநேக பயங்கர ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டார். வெள்ளிக்கிழமை தானா பா, அதை திருப்பி சொல்லக்கூடிய மக்கள் வேணும். போன வெள்ளிக்கிழமை போல் நான் இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பயங்கரமாக கொட்டி பயங்கரமான ரகசியங்கள். தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அடிச்சாரே பார்க்கலாம். ஐயோ, ஜஸ்டிஸ் எண்ட்ஸ். அப்போ ஒரு காலகட்டத்தில் நிறுத்திடுறோம், டஃப் ஆயிடுறோம். இந்த பழைய வரல, இது வராது, நீ அவ்வளோதான். அந்த டஃப்னஸ் வந்துருச்சுன்னா திரும்பி அதை இனி நம்ப முடியாது. ஒன்று தரம் பார்த்தோம், மன்னிச்சு மறந்து, ரெண்டாவது தரம் அப்படியே நடக்குது, ரிபெல் பண்ணுறாங்க, நோக்கங்கள் வேற மாதிரி இருக்குன்னா அடி விழுகும். இதுதான் திஸ் இஸ் வேர் த ஜஸ்டிஸ் கம்ஸ். அந்த நியாயத்தீர்ப்புக்கு நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. The Holy Spirit is unable to reach out with God's love, the result of which is rejection and hatred and despair. பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவனுடைய அன்போடு அந்த அப்படிப்பட்ட மக்களை அவர் சந்திக்கிறது கடினமான காரியமாக மாறிவிடுகிறது. நம்மளை சந்திக்கிறது தேவ ஆவியானவர். கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு சொல்லுவோம், ஈஸியாக புரியும். அப்போ நம்மளை சந்திக்கிறது தேவ ஆவியானவர். எதோடு சந்திக்கிறார்னா தேவனுடைய அன்போடு வந்து நம்மளை சந்திக்கிறார். விளங்கலையோ? அப்ப அவரிடத்துல அன்பு குறைவில்லை, சந்திக்க கூடாதுன்னு எண்ணமும் இல்லை. என் கரம் குறுகிருச்சான்னு கேட்கிறார். நான் அவர்களை ரட்சிக்காதபடிக்கு என் கரம் குறுகவில்லைங்கிறார். ஐ ஆம் ரெடி. பட் தேவாவியானவர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு நாம் அந்த அன்பை விட்டு தூரமாக போகும்பொழுது ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று வருது, அதை கொண்டு வந்து கையாளுறார். அந்த நிலைமைக்கு தேவனுடைய பிள்ளைகள் போகக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பர்சனலாக எடுத்துட்டு அடுத்தவனை அங்கங்கேயும் யாரையும் இவன் அப்படி அவன் எப்படின்னு பார்க்காதபடிக்கு நம்ம எப்படின்னு நம்மளை பார்த்துட்டு நம்ம போனோம்னா தேவாவியானவர் எப்போதும் தேவ அன்போடு கூட நம்மை சந்திப்பதற்கு நம்ம தயாராகி விடுவோம். அல்லேலூயா. எப்போது வேணாலும் பரிசுத்தாவியானவர் என்னிடத்துல தேவ அன்போடு வரலாமே. கிடைக்காத ஒரு தேவ அன்போடு அவர் வருகிறார் என்று சொன்னால் அவரை வேண்டான்னு சொல்ல முடியுமா? அப்படி வேண்டான்னு சொல்றவன் என்ன ஆவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேவ அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றுகிறார்னு ரோமர் 5:5 அழகாய் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்போ நம்மளை சந்திக்க வர்றதே எதுக்காக? கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. Why does he come? Why does he visit us? He visits us with only one purpose. Hi, hallelujah. I am excited today. Hallelujah. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவ ஆவியானவர் நம்மளை ஏன் விசிட் பண்ணப்ப ஒரே ஒரு நோக்கம். He comes with loads of love of the Father. அதுக்கு ரெடி ஆகணும். உலக அன்பையும் வச்சுக்கிட்டு கொட்டுங்கப்பான்னு சொல்ல முடியாது. அதை அவர் செய்ய மாட்டார். ஒன்று இருந்தால் இது இருக்கணும், இல்லைன்னா அது இருக்கணும். அல்லேலூயா. உலக வேஷம் கடந்து போகிறதே அப்படின்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. அவர் ஊற்றுகிறதற்கு பாத்திரங்கள் அல்லேலூயா எம்டியாக இருக்க வேணும். இந்த பாத்திரம் அவருடைய அன்பு ஒன்றுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் பண்ணப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டி இருக்குது. அல்லேலூயா. பால் பாத்திரத்தை பாலுக்கு தான் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இது பால் வாங்குகிற பாத்திரம் எல்லாத்துக்குமே பயன்படுத்த மாட்டோம், ஏன்னா கெட்டுரும். அது பால் சில நேரங்களில்
கெட்டுடும். சரியாக கழுவலைன்னா கெட்டு போயிடுது. அதுபோல் இந்த பாத்திரம் தேவனுடைய அன்பு ஒன்றுக்கு தான். உங்களால் என்னால் செய்ய முடியுமா? கேட்கலாம். கேட்கும்போது எக்ஸைட்டடாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கேட்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு அல்லேலூயா நம்ம சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் நம்முடைய செயல்பாட்டில் வரும்போது அது கடினமான ஒரு காரியமாயிருக்கும். இன்றைக்கி செயல்பாட்டில் நான் காட்டுவேன் என்று உறுதி கொண்டு உண்மையாய் கர்த்தருக்கு சரண்டர் பண்ணி நம்ம தேவனை பாராட்டலாமா? கர்த்தர் அப்படியே உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக, எனக்கு அப்படியே சகாயம் பண்ணுவாராக. அல்லேலூயா. இந்த பாத்திரம் பால் பாத்திரத்தை போல, அதுக்கு பேரே பால் பாத்திரம், பாலுக்காகவே இருக்கிறதுனால பால் பாத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிலர் வீட்டில் 2-3 பை இருக்கும். ஒரு பை மாத்திரம் வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. மீன் வாங்குறதுக்கு, கறி வாங்குறதுக்கு, கருவாடு வாங்குறதுக்கு. என்ன எப்படி பார்க்குறீங்க என்னைய? என்ன உங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? அது ஏன்னா அந்த அந்த பை எதுக்கு? அதுதான். அதில் போய் நீங்கள் புடலங்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்லி வாங்கிட்டு வாங்க கருவாடு யூஸ் பண்ண பாத்திரத்தில். அதுதான். அதுபோல் இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் என்னுடைய இருதயமாகிய பாத்திரம் தேவனுடைய அன்பு ஒன்றுக்கு தான், இந்த உலக அன்புக்கு அல்ல. நிறைய பேரெல்லாம் கை தூக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்ன தூக்கிட்டோம்னா என்னடா பண்ண டே ஐயையோ அப்படின்ட்டு. தேவன் சந்திக்க வருவாரா? கேள்விக்குறி. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திக்க வர முடியுமா? நம்ம தான் அதுக்கு பதில் சொல்லணும். பாஸ்டர் பதில் சொல்ல முடியாது, இன்னொரு விசுவாசி பதில் சொல்ல முடியாது. நான் தான் பதில் சொல்லணும். ஆகவே the Holy Spirit wants to come with only one motive, only one goal, is to pour the love of God into the hearts of the people of God. Hallelujah. That alone will, that's not a business love. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For many people, அந்த ஹேட் பண்ணக்கூடிய ஈகோ பார்த்தீங்களா, என் ஆண்டவரை நிராகரிக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோ, that ego, they are locked inside their ego. ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவர்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். அதில் அவங்க லாக்காக இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் லவ் என்ன பண்ணுது? ஜஸ்டிஸ்ன்னு வரும் பொழுது அவங்க எதில் லாக்காக இருக்காங்களோ திரும்பி அதிலேயே லாக் பண்ணி விட்டுருவார். He will be locked in the same place where he is locked to God's love. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு பிரவேசிக்காதபடிக்கு இருதயத்தை பூட்டி போடுவோமானால், ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க நான் இன்று ஆண்டவருடைய அன்பை நிராகரித்து தூரமாக இருப்போமானால் நம்முடைய ஈகோவில் நம்ம லாக்காயிருக்கோம். இதானே இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை. உலகத்து மக்களுக்கு இதுதானே பிரச்சனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது. எங்கள் மதம், எங்கள் கலாச்சாரம், எங்கே அது இதுன்னு எல்லாம் இருக்குது. தே ஆர் லாக்டு இன்சைட். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளும் சில நேரங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாக போகும்பொழுது அவங்களுடைய சொந்த காரியங்களில் லாக் ஆகிக்கிறாங்க. 2 தராசில் 2 தட்டு இருக்குது. ஒரு தட்டில் ஆண்டவருடைய அன்பு டிமாண்ட் பண்ணுது, இன்னொருல உலக அன்பும் அசிங்கமான அன்பெல்லாம் இருக்குது. உலகத்தில் உலக காரியங்கள், சிற்றின்பங்களுக்கு மேலே அன்பு, இனி உலக காரியங்களில் உலக ஜனத்தின் மேலே அன்பு, காதல்கள், ஏகப்பட்ட அசிங்கமான காரியங்கள்லாம் உலகத்தில் இருக்குது. என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நேசிக்கப்படத்தக்கவர். அவர் கையிலேருந்து வர்றது தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. அவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். பாஸ்டர் காத்திருக்கலாம், எங்களால் முடியாது, எங்களுக்கெல்லாம் பொறுமை இல்லை. அப்போ என்ன ஆகுது? அது உன்னை விட்டு தூரமாக போகுது. ஆண்டவர் உங்களை விட்டு தூரமாக நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சாலமோனுக்கு கர்த்தர் சொன்னார், எப்பா டேய் போயிடாத. எங்கே போயிடாத? அத்தோரமாக போகாதன்னா சொன்னார். என்ன சொன்னார்? ஆமாம், இந்த பொம்பளைங்கள்ட்டெல்லாம் போகாத, அதெல்லாம் பார்த்து இவன் எகிப்து பொம்பளைங்க, அந்த எத்தியோப்பியா பொம்பளைங்க, ஏகப்பட்ட டிக்கெட்டெல்லாம் சேர்த்து வச்சு, ஆயிரக்கணக்காக சேர்த்து வச்சு, கடைசியில் என்ன ஆச்சு? ஆண்டவர் திரும்ப சொன்னார், நீ இது இப்படி போனீன்னா அவர்கள் என்னை விட்டு என்ன செய்வார்கள்? உன்னை வழி விலக பண்ணவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு அழகாய் சொன்னார். அவர் சொல்லி தப்பாகுமா?
ஆண்டவர் சொல்லி என்னைக்காவது தப்பாகுமா? இவன் அதை நம்பியிருக்க. தாவீதுங்கிறதான ஒரு தேவ மனுஷன், அவனுடைய பையன். ஆண்டவரும் சொன்னார், தாவீதும் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருந்தும் கூட அவன் இந்த காதில் கேட்டு அந்த காதில் வாங்கின மாதிரி விட்ட மாதிரி விட்டுட்டு தாவீது கூட பரவாயில்ல போலப்பா, ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தடுமாறி பாத்சேபா அப்படி இப்படின்னு 1 2 4 7 8 10 12 1000 இவன் கணக்கு எங்கெல்லாமே மிஞ்சி போச்சு. போகிற இடங்களெல்லாம் ஒரு கும்பல் வந்து இவன்கிட்ட வந்து சேருது. இவனும் ஏற்றுக்கிறான். பெரிய இருதயம் இருக்கும் போல இருக்கு சாலமோனுக்கு. பரவாயில்ல, சோத்திரம். அவ்வளோ பேர் அடிச்ச பெரிய பிரச்சனையாகி மலைக்கு இந்த பக்கம் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுறான். அந்த மலையில் போய் பாகால்களுக்கு அஷ்டரோத்துகளுக்கும் ஒரு போய் ஆலயங்களை பிரதிஷ்டை பண்ணுறான். அவன் கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்துருந்தான்னா என்ன தெரிஞ்சிருக்கும்? ஆண்டவர் மகிமையான தேவனுடைய ஆலயம் அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது இறங்கிச்சே தேவ மகிமை. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஐயோ அங்கே நான் இருந்தேன் அல்லவா, ஜனங்களை ஆசீர்வதிச்சேன் அல்லவா, எவ்வளவு பலி செலுத்தினேன், எத்தனை ஆடு மாடு லட்சக்கணக்கில் பலி செலுத்தி தேவனை ஆராதிச்சேன். இந்த மலையில் இப்போ என்னடா பண்ணுற நீ? பேய்களுக்கு பலியிடுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பை விட்டு தூரமாக போயிட்டான். அன்புடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு பாடங்கள். ஆண்டவர் நமக்கு தர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். காத்திருப்போம். அதுக்கு யாருமே செவி சாய்க்கிறதே இல்லை. பட்டு 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 பட்டு. அதில் வேற ஒரு பெருமை. நாங்கள் எங்களுக்கு எல்லாம் யோ இந்த பெருமை வீணாக போன பெருமை நாளைக்கு எதிர்காலம் பாழாக போயிடும். அதை யோசித்தீங்களா? அதை யோசிக்கலை. இன்னைக்கு என்ன வேணால் செஞ்சிடலாம். எதிர்காலத்தை பற்றி எவன்? கர்த்தர் கை எடுத்துட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? கிருபையில் வாழ்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவருக்காய் காத்திருக்கும் போது அவர் தருகிற நன்மைகள் நிரந்தரமானவைகள். அதில் வேதனை ஒன்று இருக்காது. அவருக்கு சதா காலமும் மகிமை உண்டாகும். இந்த தீர்மானம் நம்மளால் எடுக்க முடியுமானால் எடுங்கள், முடியுமானால் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர். The days are gone. ஆண்டவருக்காக காத்திருக்கக்கூடிய காலங்கள் போயிடுச்சு. கஷ்டமாக இருக்குல்ல? அந்த டாப்பிக்கை நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ இஸ் லவ் பிகம்ஸ் வெரி பிஸ்னஸ். ஆக லாக் ஆயிடுறாங்க. தெர் இஸ் நோ லவ்விங் ஃபெலோஷிப் இன் ஹெல். ஃபெலோஷிப் கிடையாது, அன்பான ஃபெலோஷிப் கிடையாது. ஹெல் இஸ் எ கிரேவ்யார்ட் ஆஃப் ஆல் ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். பாதாளமானது நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கையின் கல்லறை. மக்களுடைய வாய்த்தரன்னு சொல்லுங்க. நம்பிக்கையை கொண்டு போய் கல்லறையில் போட்டால் என்ன ஆகும்? அத்தோட முடிஞ்சிச்சு. இன்னும் சில காரியங்களை போக போக இது பிஸ்னஸ் லவ். அடுத்து வர்ற லவ் என்ன தெரியுங்களா? ரொம்ப மோசமான லவ். இட் இஸ் த பிட்டர்னஸ் ஆஃப் காட்ஸ் லவ். பிட்டர்னஸ் ஆஃப் காட்ஸ் லவ். ஏன்னா தேவனுடைய அன்பு கசப்பான அன்பாக மாறிவிடு. பெனவலண்ட் லவ், பெனிஃபிஷியல் லவ். மூணாவது பிஸ்னஸ் லவ். நாலாவது பிட்டர்னஸ் ஆஃப் லவ். ஏய், எங்க ஆரம்பிச்சு பத்தியில ஐயா? பெனவலன்ஸில் ஆரம்பிச்சு எங்கே போய் முடியுது? பிட்டர். இட்ஸ் த சேம் லவ் ஆஃப் காட் தட் எண்ட்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித் பெனவலன்ஸ், எண்ட்ஸ் வித் பிட்டர்னஸ். அது ரொம்ப கடினம். அந்த பிட்டர்னஸ் என்ன தெரியுமா? த பிட்டர்னஸ் லீட்ஸ் டு கண்டம்னேஷன். அதான் கண்டெம் ஆகிறான். ஆண்டவரை நிராகரித்த ஒரு மனுஷனுடைய ஆத்துமா. இப்போ அந்த டாபிக்லேருந்து ஸ்லோவாக அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரப்போகிறேன். கண்டெம் ஆகிறான் ஒரு இப்போ கொஞ்சம் போக போகத்தான் அந்த கண்டம்னா என்னன்னு ரொம்ப அதிகமாக நமக்கு புரியும். கொஞ்சம் பயமும் வரும். அப்போ நம்ம உடன்பிறப்புகளுக்காக உட்கார்ந்து ஒழுங்கா பாரப்பட்டு ஜெபம் பண்ணோம். கர்த்தரை அறியாதவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாரம் நமக்கு வரும். இப்போதான் வரும், இனிமே தான் வரும்.
இதுவே நமக்கு பயமுடிக்கிற காரியம்தான். எந்த காலத்திலேயோ வாங்கின ஃபேன், கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின ஃபேன்லாம் இது ஓடலைன்னா என்ன பண்ணுவோம்? ரிப்பேர் பண்ணோம். சரிங்க, ரிப்பேர்லாம் தாண்டி போச்சுன்னா கடினமான மனதோடு குப்பத்தட்டில் போடும். ஐயோ, அந்த காலத்து ஃபேன் நல்லா ஓடிச்சா. இப்போ அவன் சொல்லுவான், இந்த ஃபேனுக்கெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்காதுமா. காரே அப்படி தானே, அவுடேட்டட்ன்றான். எல்லாத்துக்கும் பார்ட்ஸ் நீங்கள் குப்பையில் போட்டு தாங்கணும். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா கண்டெம்டு பீஸுங்கிறோம். இதை கண்டெம் பண்ணியாச்சு அப்படின்னு. இனி எதுக்கு ஒன்றுக்கும் உதவாது. ஒரு ஆத்துமாவை தேவன் அப்படி கண்டெம் பண்ணுவாரானா? ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். That is the point at which God's love becomes bitter. ரொம்ப பிட்டர். ஆக்சுவலி இந்த மாதிரி டாபிக்ஸை இந்த மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம மைண்டை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டோம் திருச்சபைகளில். ஏன்னா நம்ம பழக்கங்கள் அப்படி தான், ஒரு 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் அப்படி எடுத்து அப்படி சுருக்கமாக போகிற மாதிரி. பட் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வெரி கிரிட்டிக்கலி டு பி அனலைஸ்ட். அதை அனலைஸ் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா நமக்கு பயங்கர கிரிப்பு நமக்கு கிடைக்கும். சாலிடாக ட்ரூத்தை பிடிச்சி வச்சுருப்போம், சத்தியத்தை கரெக்டாக அறிஞ்சு வச்சுருப்போம். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ண வேண்டி இருக்குது. ஸ்தோத்திரம். அதே அன்பு எப்படி பிட்டர் ஆகுதுன்னா, கண்டெம்ஸ். ஒரு மனுஷனுடைய சரீரம் செத்து போனதுக்கு அப்புறம் மேக்சிமம் 2 days ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு சொந்தக்காரங்க வர்றதுக்காக வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது தானாக கண்டெம் ஆகுது. நீங்கள் 2 இப்போ ஏற்கனவே ஆப்ரேஷன்ஸு அது இது சிக்கான பாடிஸ்லாம் கொண்டு வந்து வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்போஸ் பண்ணிடணும். ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. காலைல இறந்துட்டால் சாயங்காலமே என்ன செஞ்சிடணும். அந்த மாதிரி நிலைமை, பாடி கெட்டு போச்சுமாங்க, கருப்பாக ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் சுற்றி இருப்பாங்க. அந்த பாடி கெட்டு போனதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசர் பாக்ஸுடைய மூடியை எடுத்த உடனே ஒரு ஸ்மெல் அடிக்கும் பாருங்க, தாங்க முடியாது. எவ்வளவு சீக்கிரத்தில் வண்டியில் வச்சு இழுத்து கொண்டு போய் மண்ணில் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் போடணும். ஏன்னு கேட்டால் கண்டெம் ஆகி போச்சுன்னு சொல்கிறாங்க பாடி. இந்த பாடி கண்டெம் ஆகிறது எவ்வளவு உண்மையோ, ஒரு பாவியினுடைய ஆத்மாவும் இதே போல கண்டெம் ஆகும் நரகத்தில். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதுக்கு இன்னும் உண்மையாக இருக்கணும், போய் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட உபதேசங்களை 5 பாயிண்ட் கொடுத்து அனுப்புறது ரொம்ப லேசான காரணம். இவைகளை நம்ம நிறைய விஷயங்களை அறியலை. திருச்சபையே இன்னும் நிறைய விஷயங்களை என்ன செய்யலை, அறியலை. அதனால தான் பாரம் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்குறோம். இதை அறிஞ்சிக்கணும். முதல்ல நம்ம அறிஞ்சிக்கணும், பிறகு அடுத்தவன்கிட்ட போய் அவசரமாக சொல்லணும், டே யூ ஆர் டு பி கண்டெம்ட். அதனால தான் பவுல் அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக எழுதுகிறார். He uses a very specific word, condemnation. ரோமர் 8:1 ரொம்ப அழகாக எழுதுகிறார் பாருங்களேன். ஆனபடினால் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஆவியின் படியும் அல்ல, ஆவியின் படி அல்ல, ஆவியின் படி ஏன் ஒரு இழுக்குது. அப்படின்னா தெர் இஸ் நோ ஆப்ஷன் அர்த்தம். வேற வாய்ப்பு, வேற சாய்ஸ் கிடையாது. ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அந்த ஆக்கினை தீர்ப்புங்கிற வார்த்தைக்கு தான் நீங்கள் கீழே இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா there is therefore now no condemnation அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கண்டெம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னத்தை கண்டெம் பண்ணுகிறார் இங்கே? அந்த கண்டெம்ங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுது? நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கா இல்லை பேனாவுக்கா? அப்போ கட்டாயம் பவுல் எதை குறித்து பேசுகிறார்? ஆத்மாவை குறித்து பேசு. அப்போது மாம்சத்தின்படி நடக்கும்போது அந்த மாம்ச சிந்தைகள் எங்கே கொண்டு போகுது ஒரு ஆத்மாவை? ஆக்கினை தீர்ப்புகள், கண்டெம்னேஷன் கொண்டு போகுது. அப்போது ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் டு லிவ் பை ஃப்ளஷ். அதாவது மாம்சத்தின்படி நடக்கிறது எவ்வளவு ஆபத்தான காரியம் என்பதை புரிந்து கொள்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்மா எதுக்கு நேராக போகுது நீங்கள் சொல்லணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டெம் பண்ணுற அளவுக்கு போகுது. எப்போ
அவன் மாம்சத்தின்படி. இதை யாரும் பெருசா யோசிக்கிறது இல்லை. ஏதோ காலப்போக்கில் அது வாசிட்டு அப்படி தள்ளிட்டு போயிடுறோம், நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை யோசிக்கிறது இல்லை. இந்த காலை வேளையில் இது இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசித்து பாருங்களேன். இந்த மாம்சத்தின்படி வாழுகிற வாழ்க்கை கண்டெம் ஆகிறதுக்கு போகுது. நம்ம வீட்டு ஓட்ட ஃப்ரிட்ஜை கொண்டு போய் குப்பை தொட்டில் போடுற மாதிரி ஆத்மா போடப்படும்னு போகுது. யார் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறது இல்லை. திருச்சபை யாரும் என்ன செய்யறது இல்லை, எடுக்கிறது இல்லை. அதுக்கான போதனைகளும் என்ன செய்யறதில்லை, வர்றதும் இல்லை. பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்லிட்டார். அப்போ உடனே ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது அந்த ஆத்மா கண்டெம் ஆகாம காப்பாற்றப்படுகிறது. அது கண்டெம் ஆகாது. கேரண்டி வாரண்டி எல்லாம் நம்ம பொருள்களுக்கு கொடுக்குறாங்க. 1 year கேரண்டி, முன்னால் 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க. கேரண்டியே கிடையாது இப்போ, எல்லாமே வாரண்டி. கேரண்டி தூக்கிட்டான், அந்த வார்த்தையை தூக்கிட்டான். கேரண்டி சொல்லாதடா, மனுஷனை செத்து போகிறான், நீ ஒன்று. வாரண்டி வேணால் சொல்லலாம், பார்ட்ஸ் போச்சுன்னா திருப்பி நான் பார்ட்ஸ். அதுவும் இப்போ 5 வருஷம் இருந்ததெல்லாம் இப்போ 1 year தான். இப்போ அதுவும் இப்போ தாண்டி 6 months. அது கண்டெம் ஆகுது தன்னால். ஃப்ரிட்ஜு வாங்கின புதுசில் 10,000 தரம் தொடச்சிட்டு கிடந்தீங்க. அந்த சொல்யூஷன் இந்த சொல்யூஷனை போட்டு அதை யூஸ் பண்ண புத்தி மாறுது, துரு பிடிக்குது. அது நேராக அது கண்டமிஷன் போகுது. ஒரு தேவனுடைய அன்பை விட்டு தூரமாகிறவன் தானாய் கண்டமாயிட்டே போகிறான். விளங்கலையோ? அப்போ இன்னைக்கு நாம அப்படி போன ஆட்களை கர்த்தர் நம்மளை ரட்சித்து ஆவிக்குரியவர்களாக மாற்றி, அல்லேலூயா, ஆவிக்கேற்றபடியே நடக்க சொல்லுகிறார். அப்படி நடக்காத பட்சத்தில் கண்டமாயிடும்னு சொல்றார். கர்த்தாவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு உஷாரா ஜாக்கிரதையாய் இந்த வசனங்களை, திருவசனத்தை பிடிச்சி நடக்க வேண்டியிருக்குது. ஆமென். அப்போது அந்த கண்டம்னேஷனுக்கு போகுது. அந்த எப்படி பாடி கண்டம் ஆகுதோ, திஸ் இஸ் தி லா ஆஃப் ஆர்டர் அண்ட் டிஸார்டர். அல்லேலூயா. அப்படியே போகும். இன்று நான் 4வது காரியத்துக்கு வருகிறேன். ஃபர்ஸ்ட் லிவ் ஆஸ் த சில்ட்ரன் ஆஃப் லைட், அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 2வது ஜீவனுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 3வது தேவ அன்பிலே நடந்து கொண்டு உங்களை காத்து கொள்ளுங்கள். 4வது லிவ் இன் காட்ஸ் மெர்சி. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தில் நடந்து கொள்ளுங்கள், அல்லது தேவ இரக்கத்தை ஆமென் பாராட்டி இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. எதை நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ, அதை நம்ம திரும்பவும் செலுத்துகிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எதனால் பயன் அடைகிறோமோ அப்படி போடுவோம். எதனால் பயன் அடைகிறோமோ நம்மளும் அதை மற்றவருடைய பயனுக்கு அதை எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு, திருப்பி கொடுக்க வேண்டியது. இப்போ சொல்கிறீங்களா, எதனால் தேவ அன்பில் பயனடைகிறீங்களா? கர்த்தருடைய வெளிச்சத்தில் பயனடைஞ்சிங்களா? அடுத்து தேவனுடைய ஜீவனில் பயனடைகிறோமா? இப்போ தேவனுடைய இரக்கத்தில் பயனடை போகிறோம். அப்போ தேவனுடைய இரக்கத்தை பெற்ற நாம் இரக்கத்தை செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது விசுவாசிகளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் நரகத்தின் காரியங்கள் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுவீங்களோங்கிற அளவுக்கு பயமாக இருக்கும். இருந்தால் ஊழியம் செய்வீங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ சொன்னார்ரா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. மோசமான ஒரு இடம். ஹல்லேலூயா. நான் இப்போ லெஃப்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் நான் ரைட்டுக்கு போயிடுறேன், நரகத்துக்கு ஒருத்த காரியங்களுக்கு போயிடுறேன். கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஆமென், ஆமென். ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த அம்மா பேர் ஃபாஸ்டினா, சிஸ்டர் ஃபாஸ்டினா. கத்தோலிக்க அந்த திருச்சபை அவங்களுடைய அதில் சேர்ந்தவங்க. 1934வது வருஷம், அதாவது 31
1லேருந்து 38 அந்த காலகட்டங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக சொல்லணும்னா 34வது வருஷம் ஜூலை மாதம் ஆண்டவர் அந்த சகோதரி, கல்யாணம் கட்டாத அந்த கன்னியாஸ்திரி, அந்த அம்மா சிஸ்டர் ஃபாஸ்டினான்னு பேர், திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். கொடுக்கலாமே, பெந்தகோஸ்து மக்களுக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கா? தேவன் நேசிக்கிற எந்த ஆத்மாவுக்கும் கொடுக்கலாமே. எந்த ஆத்மாவும் கர்த்தருடையது தானே. அப்போ இந்த அம்மாவுக்கு காட்டின காரியங்கள், பொதுவாக அந்த திருச்சபையில் இருக்கிறவங்க ரொம்பவும் நம்மளை போல சில காரியங்களை டீப்பாக எடுக்க மாட்டாங்க, அதுக்கு நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களின் மத்தியிலையும் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். ஆகவே நம்ம யாரையும் தப்பானவர்களாகவோ குறை சொல்லுகிறவர்களாகவோ நம்ம இருக்கவே கூடாது. எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையவைகள். ஹல்லேலூயா. 1938 எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? அந்த அம்மா தான், இந்த அம்மா தான் அவங்க, ரைட்டுங்களா? அப்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அந்த அம்மா சொல்லுது பயங்கரமாக, அப்படியே அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 9 காரியங்களை, டார்ச்சர்ஸை காட்டுறார். பார்க்குறாங்க அந்த அம்மா. அவங்க முதல்ல பார்த்தது அவங்களுடைய கம்யூனிட்டியில் சொன்னால் கூட நம்பாத ஒரு டைப் ஆஃப் கம்யூனிட்டி அது. பொதுவாக இதெல்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம பெந்தகோஸ்து சபையில் இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சொல்லும்போது வசனத்தோடு நம்ம சொல்லும்போது இது வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, ஆண்டவர் சொன்னதுன்னு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஈஸியாக ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க இதில் கொஞ்சம் கடினம். ஏன்னா அவங்க இது தொடர்றதே ஒரு பெரிய அபூர்வம். அதுவும் அந்த நாட்களில் எல்லாத்தையும் லட்டின் மொழியில் எழுதி வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க, யாரும் படிக்கக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் மாறி இன்றைக்கி அந்த சமுதாயத்திலேருந்து எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நம்ம ஃபாதர் பெர்க்மன்ஸே ஒரு பெரிய புரட்சியை கிளப்பின ஒரு தேவதாசன். அல்லேலூயா. இன்றைக்கும் அவங்க கேத்தலிக் மத்தியில் அழகாய் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எண்ணங்கள்லாம், அவங்க உயிரெல்லாம் கத்தோலிக்கர்கள் மேலே தான் இருக்குது. எங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு. அவருடைய பாடல்கள் எல்லாரையும் தொட்டுருச்சாப்பா. சிம்பிளான பாடல்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல். சரி, அது இருக்கட்டும். அப்போது அந்த டார்ச்சர்ஸ் அவங்க பார்த்தோன்னே அவங்க ஒரு வார்த்தை எழுதி வச்சுருக்காங்க ஒரு டைரியில். அவ்வளோத்தையும் எழுதிட்டாங்க. அவ்வளோத்தையும் ஒரு டைரி. ஏன்னா ஆண்டவர் எழுத சொன்னார். நான் இப்போ உனக்கு காட்டுறது நீ எழுது. எழுதின உடனே என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நாள் கழித்து ஒரு தூதன் வந்ததாக அந்த அம்மாவுக்கு ஒரு காட்சி அளித்து, அந்த தூதன் சொன்னால் அழிச்சிரு இதெல்லாம். என்னடா ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு சொல்கிறீங்க, அழிச்சிரு. இயேசு கிறிஸ்து தரிசனமாகி எழுத சொன்னதெல்லாம் அழிச்சிருன்னு சொன்ன இவங்க கர்த்தருடைய தூதன் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அழிச்சுட்டான். இந்த அம்மா அழிச்சிருச்சு, டைரியை கிழிச்சிருச்சான். அந்த ஒரிஜினல் டைரியில் கண்டென்ட் எக்கச்சக்கமான கண்டென்ட். அவ்வளோ கடைசியில் அது சொன்னது சாத்தான் அந்த அம்மாவுக்கு ஒளியன் தூதன். எப்படிலாம் நடந்திருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு இப்படியெல்லாம் தியானம் பண்ணவளே நமக்கு வாய்ப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எப்போ பார்த்தாலும் 23வது சங்கீதத்தை வாசித்துட்டு முடியலம்மா வழக்கத்தின்படி. அப்போது கடைசியில் அந்த அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு, ஐயோ நம்ம செஞ்சிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே. பிறகு ஆண்டவர் மறுபடியும் உணர்த்தி, அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர், ஒரு அருள் தந்தை, அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்கல்ல, அருட்தந்தை. அதில் ஒரு ஒரு விசுவாசத்துக்குரிய ஒரு அருட்தந்தை பொக்கோசோ, ஃபாதர் பொக்கோசோ அப்படிங்கிறவர் இந்த மேட்டர்லாம் கேள்விப்பட்டு இந்த சிஸ்டரை கூப்பிட்டு, நீ மறுபடியும் ஞாபகத்தில் கொண்டு வந்து எழுதுன்னார். ஞாபகத்தில் கொண்டு வந்து எழுது. அந்த அம்மா ஞாபகத்தில் கொண்டு வந்து எழுதுறதுக்கு படாத பாடுபட்டாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட் ஆண்டவர் வாயால் சொன்னாங்க. போச்சே. அப்போ அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போதும், ஊழிய டைமில் கொஞ்சம் பாதியில் திருடி, அதை திருடி, தூக்கத்தை திருடி, அதை திருடி,
ஞாபகத்தில் வந்து எழுதி எழுதி ஒரு டைரியில் மறுபடியும் எழுதியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் இந்த டைரி அந்த டைரி மாதிரி கிடையாது. அவ்வளவு காட்டினாங்க. அப்படி எழுதியும் கூட உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அந்த சகோதரிக்கு. ஆனாலும் அந்த சரியில்லாட்டினாலும் மனுக்குலத்துக்கு ஆண்டவர் இயேசு சொன்னது தெரியப்படுத்தணும். அந்த பலவீனத்திலையும் எப்படியாவது முடியலைன்னாலும் அப்படி எழுதி 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 கொச்சன்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு புஸ்தகம் அவ்வளவு இருக்குது. எழுதிட்டு கடைசியில் கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க. அந்த டைரி இருக்குது. அந்த டைரியை வாங்கி வாசித்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு நம்ப மாட்டேங்கிறாங்க. இது என்னடா கொடுமையாக இருக்குது. நான் அதை பார்த்தேன். இது என்னதான் இந்த அம்மா எழுதியிருக்குது. அவனுடைய எக்ஸர்ப்ட்ஸ் எடுத்து பார்த்தேன். கிருபையாக அதை நோண்ட ஒரு கிருபை தந்தார் ஆண்டவர். அப்போ அதில் அந்த குறிப்பிட்ட காரியங்கள் மாத்திரம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது த டார்ச்சர்ஸ்ன்ட்டு எழுதுகிறாங்க. எனக்கு ஆண்டவர் காட்டுன டார்ச்சர்ஸ் நான் எழுதியிருக்கேன். பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலேருந்து ஒரு செக்ஷன்லேருந்து எழுதினவங்களே நம்ம நம்ப மாட்டோம். முதல்ல அவங்க எழுத மாட்டாங்க. இதே இது ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர் எழுதிட்டாருன்னா கொஞ்சம் பின்னால் இருக்கவங்க உடனே ஐயா ஐயான்ட்டு ஒரே அல்லேலூயா போட்டு ஒரு ரகலை பண்ணி. ஆனால் இந்த மாதிரி எழுதும்போது ஒரு வேற விதமான கிளாஸை வச்சு தான் மனுஷங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் பொய்யா என்ன ஏது. நான் பார்த்தேன். அந்த அம்மா எழுதுனது சொல்கிறாங்க அவங்க ஒரு வார்த்தை 741வது பக்கத்தில் அந்த டைரி இருக்குது. அவங்க அந்த பேஜில் எழுதியிருக்காங்க. அண்ட் ஷீ டெல்ஸ் லைக் திஸ். கொஞ்சம் நிதானமாக கேட்குறீங்களா? ஆங்கிலத்தில் சொல்கிறேன், பிறகு தமிழாக்கம் பண்ணுறேன், கேளுங்க. I would have died at the very sight of these tortures if the omnipotence of God had not supported me. பெந்தகோஸ்து மக்களுக்கு நரகத்தை குறித்ததான பயம் இல்லை, அறிவும் இல்லை. அந்த அம்மா சொல்லுது, I would have died at the very sight of these tortures. இந்த டார்ச்சர்களை பார்த்த மாத்திரமே நான் செத்திருப்பேங்கிறாங்க. பயமுறுத்துறதுக்கோ மிரட்டுறதுக்கோ நான் இந்த பிரசங்கத்தை பண்ணலை இன்னைக்கு. அவங்க 934 எழுதி வச்ச டைரியில் இருக்குது. அந்த டார்ச்சர்னா சித்திரவதை. அந்த ஆத்துமாக்கள் படுகிற சித்திரவதையை பார்த்த அடுத்த செகண்ட் நான் செத்திருப்பேன். But for the omnipotence of God that had supported me. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சப்போர்ட் எனக்கு அந்த நேரத்தில் கிடைச்சிருக்கலைன்னா அந்த சித்திரவதையை பார்த்த அடுத்த நிமிஷம் செத்தே போயிருப்பேங்கிறாங்க. அந்த அம்மா சொன்னதை பற்றியெல்லாம் இந்த அம்மா இடத்துல இப்போ நானோ இல்லை நீங்களோ இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இப்படி அமைதியாக உட்காந்துருக்க மாட்டோம். அந்த அம்மா சொன்னது காட்டிலும் பல மடங்கு நம்ம சொல்லியிருப்போம். யோ நான் பார்த்தேன் யா, பார்த்துட்டு வந்தேன் யா, யோ சாப்பாடு வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. I would have died at the very sight of seeing these tortures if the omnipotence of God had not supported me. அந்த கோர சித்திரவதையான காட்சிகளை பார்க்கும்போது நாம் சாகாமல் நம்மை தாங்கி பிழைத்திருக்கிற வைக்கிறது சர்வ வல்லமையுடைய அந்த தேவனுடைய வல்லமை தான் என்ன எப்படி பண்ணுச்சுங்கிறார். இல்லைன்னா செத்து போயிருப்பேன், என்னால் அதை தாங்க முடியாது. அப்புறம் சொல்றாங்க, I am writing this by the command of God so that no soul may find an excuse by saying there is no hell, or by saying nobody has ever been there, or by saying I do not believe this and remain in sin, rebelling God.
நான் ஏன் இதை எழுதுகிறேன்னா, ஐ ஆம் ரைட்டிங் திஸ், நான் இதை எழுதுறதுக்கு காரணம், எந்த ஒரு பை தி கமாண்ட் ஆஃப் காட், தேவன் என்னை எழுத சொன்னதுனால் எழுதுகிறேன். எந்த ஒரு ஆத்துமாவும் ஒரு காரணம் காட்டி, என்னென்ன காரணம், யாரிடாங்க போய் பார்த்தது, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டால், அது நரகமே கிடையாது, சும்மா இந்த பயல்க மிரட்டிட்டு உட்காந்துட்ருக்கானுங்க. இன்றைக்கி உலகம் அதுதான் சொல்லுது. இன்றைக்கி பொது ஜனங்கள், நீங்கள் சுவிசேஷன் சொல்ல போனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நரகம் இறங்கெல்லாம் சும்மா இந்த ஆளுங்க கிறிஸ்தவங்க பயமுறுத்தி மதம் மாத்துறாங்கிறான். பயமுறுத்தி மதம் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு வேற பொழப்பே கிடையாதா? அவங்க நினைக்கிறது அப்படி நினைக்கிறாங்க. நரகம்னு ஒன்று இல்லாத ஒன்றை காட்டி, ஒரு பயமுறுத்தி, ஒரு வித்தை காட்டி, ஜனங்களை வசப்படுத்தி பயமுறுத்த வச்சு, அப்படியே இயேசு ஏற்றுக்கொள் இல்லைன்னா போயிடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்தி மதம் மாத்திரான்னு அவன் தப்பாக நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். பட் த ஃபேக்ட் ரிமைன்ஸ் ட்ரூ. சத்தியதேவன் சொன்னாருங்கிறது அவனுக்கு அறிவில்லை. இன்னைக்கு நம்ம ஏன் நம்புறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் சொன்னது நம்ம நம்பவே முடியாது, நம்ம தேவையே கிடையாது. சொன்னது சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் யாருன்னு எனக்கு தெரியும் ஐயா. அவர் எதை சொன்னாலும் நம்புவேன் ஐயா. பையா சோத்திரம். இதை சொல்ல அதை சொல்லாதேன்னு சர்வ வல்லவருக்கு சொல்ல எனக்கு அதிகாரம் இருக்குதா? அவர் வாயிலிருந்து எது வந்தாலும் சத்தியம். அவர் ஒன்று சொன்னார்னா அதை மாறமாட்டார், அது எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ சொல்ற மதம் மாத்திர, அதை மாத்திர, இதை மாத்திரன்ட்டு நீ அதை அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சுக்கிட்ட. நீ சர்வ வல்லவர் அறியாததுனால அப்படி பேசுற. நாங்கள் சர்வ வல்லவருடைய பிள்ளைகள், அவர் அறிந்தவர்கள் மாத்திரமல்ல. we are the very children of our Father in heaven, and we know the word that proceeded from him is truth. Therefore I will not believe just by receiving money from you. I have no necessity to receive even a single paisa to believe the words that came from the mouth of my father. எங்க அப்பாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நம்புறதுக்கு ஒருத்தன்ட்டேருந்து நான் காசு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை சொல்றதுக்கும் காசு வாங்கி இன்னொருத்தன்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், சொன்னவர் யார்? என்னுடைய தகப்பன், என்னை ஜனிப்பித்த கண்மலை. அதனால தான் நாங்க சொல்றோம். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அதனால தான் நாங்க விசுவாசிக்கிறோம். என் விசுவாசத்தை கவிழ்த்து விடுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான் உங்க ஆளு. உங்க ஆளுனா யாரு? கொம்புகாரன். எவ்வளவோ ட்ரை பண்றான். நீங்க எவ்வளவோ ட்ரை பண்றீங்க, அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்னன்னா, எங்கள் கண்மலையாக கிறிஸ்துவின் மேல நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். எங்கள் வீடு நாங்க நம்புவோம், நாங்க நம்புறத சொல்லுவோம். இதுக்கு மேல சண்டைக்கு வரணுமா? ஸ்தோத்திரம் சொல்லி பார்ப்போம். நான் நம்புவேன் ஐயா, இந்த புஸ்தகத்தை நம்புவேன் ஐயா, 66 புக்ஸையும் நம்புவேன் ஐயா. நான் நம்புவதை வெளியில சொல்லுவேன் ஐயா. ஏன்னா நான் இதை நம்ப வைத்தது சர்வ வல்லமை உள்ள தேவன். சொல்ல சொன்னதும் அவர் தான். என்னை ஸ்டாப்பே பண்ண முடியாது. முடிஞ்சா தலையை வெட்டிக்கோ, அவ்வளோதான்டா பண்ணுவேன், எங்கள் அப்பாட்ட போயிடுறேன்னா. ஹல்லேலூயா. ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான், டிக்கெட் வாங்கிட்டு. நீ தான் டிக்கெட் கொடுக்குற எனக்கு. தட்கல்ல டிக்கெட் வாங்கி கொடுக்குறான். தலையை வெட்டுறவன் தட்கல்ல டிக்கெட் வாங்கி கொடுக்குறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அம்மா அப்படி சொல்லுது. ஒரு 9 டார்ச்சர்கள் சொல்லாமா? வேகமாக சொல்லாமா? நம்பர் 1, the kinds of torture. இதுக்கு ஒரு ஆதாரணமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மத்தேயு 23:33. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்? இதுதான் ஐயா கொஞ்சம் கடுப்பா பேசுறாரு. எப்படி பேசுறாரு? நான் இல்லை, என்னை விட்டுருங்க, நான் இல்லை, படைச்சவர் சொல்றாரு. சர்ப்பங்களே, பாப்புங்களே, நரக ஆக்கினைன்னா என்ன? கண்டம்னா என்ன சொல்றோம்? அதான் தூக்கி குப்பையில போடுப்பா, அவ்வளோதான். அதை யூஸ் பண்ண முடியாது. இத்து போன ஒரு தகரம் முடிஞ்சு கண்டம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றோம்ல. நரக கண்டம்னேஷன், நரக
ஆக்கினை. நரக, அப்போ நரகம் கண்டம்னேஷன். ஆக்கினைனா எது கண்டம் ஆகுது? இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லை, கார் இல்லை, பைக் இல்லை, ஆத்மா கண்டெம்டு நரகத்தில். அப்போ கண்டெம் பண்ணக்கூடிய, நம்ம இத்து போன ஃப்ரிட்ஜை கண்டெம் பண்ணக்கூடிய போடக்கூடிய ஒரு இடம் உண்டு இந்த உலகத்தில். என்ன இடம்? குப்பத்தட்டில் போடுறீங்க, பெரிய குப்பத்தட்டில் போட்டுறீங்க, கரெக்டா? அதுபோல ஆத்துமா கண்டெம் ஆகும்போது போடக்கூடிய ஒரு இடம் உண்டு. இது ஏன் சொல்லித்தரோம்னா, முதல்ல நமக்கு தெரியணும். நமக்கு தெரியணும். தெரிஞ்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். தேவ அன்பில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். அதே நேரத்தில் அந்த பாரம் அதிகமாகி நம்மால் இயன்ற மட்டும், முடிஞ்ச மட்டும் ஒரு கூட்டத்தை ஆத்துமாக்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரன் நேற்று வந்தார். அவர் எப்போவுமே தன்னை ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிறார். அவர் சில காரியங்களை செய்கிறார். அது பிஸ்னஸ் பண்ணும்போது அது வசனங்களை பிரிண்ட் பண்ணுகிறார். நல்ல அழகு வசனங்கள், ஆசீர்வாதமான நல்ல வாக்கு தத்தங்களை பிரிண்ட் பண்ணுகிறார். பிரிண்ட் பண்ணி சில காரியத்தின் மேலே ஒட்டி அந்த பிஸ்னஸை, அப்போ அதை வாங்குகிற அநேகர், இன்றியமையாத ஒரு பொருள் அவர் விற்கிறார். எல்லாரும் வாங்கிடுவான், வாங்கி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு டூத் பேஸ்ட்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு உட்காருங்க பாப்பா. அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு. அநேகர் வாங்கி அந்த வசனங்களை பார்க்குறாங்க. அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, பார்க்குற ஒரு வாய்ப்பு வருது. சேல் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கார். எவன் என்னைக்கு ரட்சிக்கப்படுவான்னு எவனுக்கும் ஐடியா பாருங்க. நேற்று வந்தார். வந்துட்டு, பாஸ்டர் நான் ஒன்று புதுசாக செய்ய போகிறேன். என்ன செய்வீங்க? நான் ஸ்கூல் காலேஜில் போய் இந்த வசனங்களை வச்சுக்கிட்டு, விருப்பம் இருந்தால் வாங்கிக்க, இல்லாட்டினா கொடுத்துரு. அப்படி நான் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுங்க. படிக்கிற பிள்ளைகள் அதை வாங்கிட்டு போகும், அந்த வசனம் வேலை செய்யும். ரொம்ப படிப்பில்லாத மனுஷன், ரொம்ப படிப்பில்லாத மனுஷன், சிம்பிள் ஃபேமிலி, ஏழை எளிமையிலேருந்து அவங்க வந்தாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் அவங்க யூஸ் பண்ண மாத்திரைகளை என்கிட்ட காட்டினாங்க. ஒரு பிளாஸ்டிக் பையில் இவ்வளவு, நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு பிளாஸ்டிக் பை நிறைய இவ்வளவு மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கிட்னி ப்ராப்ளம், அந்த ஹார்ட் ப்ராப்ளம். இன்றைக்கி அவங்க சபைக்குள்ளே கால் எடுத்து வச்சு எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு. இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அதில் ஒன்று கூட யூஸ் பண்ணாதபடிக்கு தேவன் சுகப்படுத்தி இருக்கிறார். இவங்களுடைய விசுவாசம் பாருங்கள், இவங்களுடைய தைரியம் பாருங்கள். நான் கண்ணெதிர பார்க்குற ஜனங்களுக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷன் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் ஆண்டவர். அந்த அற்புதத்தை குறித்து ஒரு நாள் வாயை திறக்கலை, ஒரு நாள் வாயை திறக்கலை. ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ சுயநலம் இல்லை நம்ம. அப்போ அந்த சகோதரன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கூல் காலேஜில் போய் கொடுக்கலாமா? நல்லா கொடுங்க, மாணவர்களுக்கு வெளியில் நின்று கொடுக்கணும். வாங்கிட்டு போவாங்க, விசுவாசிப்பாங்க, ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. நல்ல ஐடியா. இவ்வளவுக்கும் அவர் பெரிய படித்த ஆளு கிடையாது. ஸ்கூலுக்கு போனாரான்னு சந்தேகம் எனக்கு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனல், பெரிய பாடம். ஏன்? கெட்டுப்போன வேலை செய்யாத செல் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு உலகத்தில். கெட்டுப்போன சாப்பாடு, நம்ம வீட்டில் சில நேரங்களில் சாப்பாடு கெட்டு போயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. அதை கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை தொட்டிலேருந்து இன்னொரு குப்பை தொட்டிக்கு போகுது. ரோடுகளில் பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. கண்டெம் பண்ணப்பட்டது. உடஞ்சி போன கண்ணாடி, கிளாஸ் டம்ளர்ஸ், டீ கப்பு உடஞ்சி போச்சுன்னா கண்டெம் தான் பண்ணணும். போடுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்குது. ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா. ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா, சாவாமல் இருக்கக்கூடிய ஆத்துமா.
கிளாஸ் டம்ளர் உடைஞ்சு போனால் அது ஒன்றும் அழாது, அதுக்கு கண்ணீர் வராது, உயிரற்றது. ஒரு ஆத்துமா சதா காலமும் அழுதுகிட்டு இருக்கும். அதை கண்டெம் பண்ண அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு பிஸ்னஸ் லவ்வாக மாறி அதுவும் போய் பிட்டர் லவ்வாக மாறுதுன்னா நாம் எதனால் அனுபவிக்கிறோமோ, எந்த நன்மையை அனுபவிக்கிறோமோ அந்த நன்மையை திருப்பி கொடுக்கறதுக்கு தேவன் நம்மை அழைத்தார். இஃப் யூ ஹேவ் பீன் சேவ்ட், சேவ் சம்படி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் அடுத்தவர்களை ரட்சிங்க. நீங்கள் சுகம் பெற்றது உண்மையானால் அடுத்தவங்க சுகத்துக்காக செய்யுங்க. நீங்கள் உதவி பெற்றது உண்மையானால், உங்களுக்கு 2 வீடு இருக்குது, 4 வீடு இருக்குது, ஏன்னு சொல்லிட்டு இருக்குது உண்மையானால், go and do something for poor people, do it. ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியல உங்களுக்கு, ஒரு ஏழைக்கு ரோட்டில் கிடக்கிறான் ஒருத்தன், அப்படியே சாகுறான், இன்னைக்கா நாளைக்கான, அவனுக்கு போய் என்னைக்காவது ஒரு பேக்கெட்டை கொடுத்தீங்க. எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டமோ. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்யாணங்கள் மாத்திரம் எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணி டமால் டுமில்னு வேஸ்ட் பண்ணிட்டீங்க. கொடுத்தீங்களா? ஒரு வருஷத்தில் ஒருத்தனுக்காவது கொடுத்தீங்களா? கேட்க வேண்டாமா இந்த கேள்விகளை? கேட்க வேண்டாமோ? வேண்டாமோ? கேட்ட தப்போ? கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் நாம் நிற்கணுமே. நீ எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாயோ அதே ஆசீர்வாதத்தினால் மற்றவர்களை நீ ஆசைக்க வேண்டாம். I am blessed to become a blessing to others. Do it. செய்ய சொன்னார் அல்லவா? ரத்தாம்பரம் உடுத்தி கொண்டு ஒருத்தன் சம்பிரமமாய் வாழ்ந்தவன், பிச்சைக்காரனாகிய அந்த பையனுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போடாதனால அவன் என்ன சொல்ல, அங்கேருந்து தூதன் சொல்கிறான், உலகத்தில் நீ சம்பூர்ணமாய் வாழ்ந்துட்ட, இவன் ஒன்றுமே வாழலையே, நீ ஏதாவது இறங்குனியான்னு கேட்குறாருல்ல. நிர்வாணமாய் கடந்தேன், நீ என்னை பார்க்க வரல, பசியாக இருந்தேன், நீ என்னை சாப்பாடுக்கு ஆகாரம் கொடுக்கல. எல்லாம் நமக்கு வசனம் மாத்திரம் சூப்பராக தெரியும், அதுபடி செய்கிறதே கிடையாது. செய்வோம், செய்ய பழகுவோம், செய்ய ஒரு கால் எடுத்து வைப்போம், மிச்சத்தை ஆண்டவர் நடத்துவார். அப்போ இந்த ஸ்லோகனை மறக்க வேண்டாம். நாம் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டோமோ அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். நீங்களும் மறக்கக்கூடாது, நானும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 23, 33 ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நரக ஆக்கினை. அப்போ your soul also will be condemned and put in a dustbin called hell. யார் இதை சீரியஸா எடுத்தா? யார் இதை முக்கியமாக எடுக்கிறா? அவர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நான் காட்டுறேன். நான் பயப்படுறேன், பிரைஸ் தி லார்ட், பயங்கரமா பயப்படுறேன். your soul will also be condemned as you condemn your old fridge and car and cell phones and pens and what not, even your garments, and you are putting in a big dustbin which is stinking. அழுகி போன கெட்டு போன சாப்பாட்டை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டு அடுத்த நாள் போய் ஸ்மெல் பண்ணி பாருங்க குப்பை தொட்டிக்கிட்ட. சகிக்க முடியாத ஸ்மெல் அது. அதுபோல ஒரு ஆத்துமா கண்டமாயி அது போடப்படக்கூடிய ஒரு குப்பை தொட்டி ஒன்று உண்டு. ஜாக்கிரதை, உன்னுடைய ஆத்மாவும் கண்டமாகும். ஜாக்கிரதை, சர்ப்பமே விரியன் பாம்பு குட்டியே என்றார். எனக்கு ரொம்ப பயம் வருது. ஆண்டவரே, ஒருத்தனை பார்த்து சர்ப்பமே, பார்த்தீங்களா, அவர் யூஸ் பண்ண வார்த்தை. அப்பனா அவங்க அதை பத்தி கவலையே படலைன்னு அர்த்தம். அதை குறித்து அறிவே அவங்களுக்கு இல்லை.
இன்னைக்கு சபைக்கு வந்தா ஐயா எங்களை ஒன்றும் தொடாதபடிக்கு நடத்திருங்க, போயிருங்க, அப்படியே தடவிட்டு அப்படியே போயிருங்க. கூட்டம் குமியும், பயங்கரமா குமியும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் யூஸ் பண்ற லாங்குவேஜ் வேற. அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை யார் முக்கியமா எடுக்கிறா? இதை யாரும் சீரியஸா எடுக்கிறா? நல்ல ஒரு டெக்னிக்க போதகர்கள் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. யாரையும் அப்படியே 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 அப்படி கடைசியில் எல்லாரும் அங்கே போய் நிற்கணுமையா, அவரை பேச விட்டுருங்க. முதல்ல நீ தான் தப்பு பண்ற. அவர் பேசும்போது நீ என்ன பண்ற? நீ வேற என்னத்தையோ தடவிட்டு அனுப்பிடுற ஜனங்களுக்கு, காணிக்கைகளுக்காக. இதல்ல, அவர் பேசட்டும். கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் நடத்துவார். அவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா? நரகம்னு ஒன்று நரகம்னா என்னன்னா குப்பை தொட்டி. எப்படி தெரியும் குப்பை தொட்டின்னு? கண்டெம்டு பீஸ் எல்லாம் எங்கே கொண்டு போய் போடுவாங்க? குப்பத்தில் போடுவாங்க. அப்போ ஆத்மா கண்டம் ஆகும்போது அதுக்குன்னு ஒரு குப்பை தொட்டி ஒன்று வச்சிருக்கேன். நாரும் அது, அந்த இடம் துர்நாற்றம். பக்கிங்ஹாம் கூவம் இருக்கே, அந்த கூவ நாத்தம் எல்லாம் சகிச்சிடலாம். ஆனா அங்க ஒரு இது வரைக்கும் அந்த ஸ்மெல்ல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அப்படி இருக்கும். அது எங்கேயாவது போய் ஒரு ஆத்மா கண்டமாய் போடப்பட்டா என்னையா ஆகுறது அங்க? கொஞ்சம் யோசிங்க. உங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா பையன் யாரோ ஒருத்தர் கண்டமாய் கடக்காரங்க அப்படின்னா, அப்போ இத குறித்து ஏன் சர்ப்பம் விரியன் பாம்புன்னு திட்டுறாரு அப்படின்னா, அந்த முக்கியத்துவத்தை தெரியாதபடிக்கு இவனுக்கு போடுற ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அது மேல கோபம் வந்துருச்சு அவருக்கு. நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி நீ பேச மாட்ட, இப்படி எதிர்த்து நிற்க மாட்ட, இப்படி தேவ அன்பை விட்டு தூரமா போக மாட்டேன். உனக்கு தெரிஞ்சிருந்தா முதல்ல நீ போக மாட்டேங்கிற, அடுத்து போறவனே என்ன செய்ய மாட்டேங்கிற, போவிட மாட்டேங்கிற. சர்ப்பமே என்ன பாம்புன்ட்டாரு. அந்த பாம்பு சர்ப்பம்லாம் யாருக்கு அடைமொழி? பிசாசு, சாத்தானே. அப்போ உனக்குள்ள இருக்க ஆவி வேறடா, அது குப்பை தொட்டி தெரியுமான்னு. கண்டமாகிற ஆத்மாக்கள் போடப்படக்கூடிய குப்பை தொட்டி. எப்படா தப்பிப்பேன்னு கேட்டார். இன்னைக்கு இந்த கால வேளையில் கொஞ்சம் இதை தியானிப்பது நமக்கு நல்லது. நமக்குள்ள ஒரு பாரம் வரட்டும். முதலாவது, நம்ம தேவனுடைய அன்பை விட்டு தூரமா போகக்கூடாது. ரெண்டாவது, தூரமாகி போய் கண்டம்னேஷனுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்தி ஒரு இரக்கம் பாராட்டி, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியலன்னா ஒரு ஜெபமாவது பண்ணுங்க. சரி, முதல் கட்ட ஒரு ஒரு நடவடிக்கை, ஒரு ஜெபமாவது, ஒரு உபவாசம் போட்டு ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபமாவது பண்ணி, ஆண்டவரே முதல்ல உங்கள் உடன்பிறப்புகளுக்காக ஜெபிங்க. மாமா, சித்தப்பா, பையன், அவங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் வாழ்கிறவங்க, அப்புறம் வேலை ஸ்தலம், எப்படியாவது இது உங்கள் வாழ்க்கையை நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையை திங்கட்டும், கொல்லட்டும், அரிச்சு கொல்லட்டும். ஏன்னா அந்த ஒரு பாரம் நமக்கு இருந்தால் தேவன் நம்மை பாராட்டுவார். நான் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ரொம்ப ஷார்ப்பான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தூங்க விடாமல் பண்ணட்டும். இதோ இந்த 23, 33 தூங்க விடாமல் பண்ணட்டும். வந்தோமா, கேட்டோமா, இந்த காலில் கேட்டு அந்த காலில் விட்டோமாங்கிற மாதிரி அல்ல. அதை டீப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் நீங்களும் நானும் செயல்படணும். சும்மா இருக்க விட மாட்டாராக கர்த்தர் நம்மை. ஆரம்பிங்க. அந்த அம்மா எழுதுனதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை. எனவே போக போக பார்க்கலாம். இன்னைக்கு ஒன்றொன்னா தொட்டோன்னா அது என்னைக்கோ போயிடும். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். எந்திரிச்சுன்னு ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நம்மள்கிட்ட பேசலைன்னா யார்கிட்ட பேச போகிறா ஆண்டவர்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் நானும் தகப்பனுடைய பிள்ளைகளா இல்லையாங்கிறது மாத்திரம் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பின்னால் இருக்கவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லையா?
அப்படின்னா அவர் பேச வேண்டான்னு நம்ம சொன்னால் எப்படி? அவர் பேசும்போது நம்ம கவனிக்கலைன்னா எப்படி? இல்லையா? அப்பா பேசும்போது அப்பான்னு மாத்திரம் கூப்பிட்டுக்கிறோம், ஆனால் அவர் பேசுகிறத நம்ம செய்யலைன்னா ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆண்டவரே, ஒரு சின்ன அர்ப்பணிப்பு அது போதும், யாரை கொண்டும் ரட்சிப்பார் தேவன். அதுக்கு ஒரு PhD பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பாரம் இருந்தால் இரவும் பகலும் தூங்க விடாமல் பண்ணுகிறார், ஜெபிக்க வைப்பார். ஹல்லேலூயா. டே, நீயாடா சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு உங்கள் ஆளுகளே சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? இவனா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறான்? இதுவரைக்கும் சொல்லலை, ஆனால் ஆண்டவர் என்னை சொல்ல வைக்கிறார். நான் மௌனமாக இருந்தால் கூட என்னை தூங்க விட மாட்டேங்கிறாரியா, பாரத்தை கொடுத்துட்டாரியா. கண்டுபிடிச்சிட்டேன் இது குப்பை தொட்டி எப்படிப்பட்ட குப்பை தொட்டின்ட்டு. இன்னும் நீங்கள் உள்ளே போகலை. நம்ம இந்த அம்மா எழுதி வச்ச டைரியிலேருந்து உள்ளே நம்ம இன்னும் போகலை. ஸ்தோத்திரம். இப்போமே ஒரு வார்த்தையிலே பயங்கரமான குப்பை தொட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நான் விழுந்தா எப்படி இருக்கும், நீங்கள் விழுந்தா எப்படி இருக்கும்? நம்மளை தப்பிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க விழக்கூடாதில்ல, உடன்பிறப்புகள் விழக்கூடாதில்ல. எல்லாருமே ஜெபம் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் நான் பயன்படலை ஆண்டவரே, அது வேற விஷயம். ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. இது வரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலப்பா, பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு இந்த சர்வீஸில் நீ சில வார்த்தைகளை கேட்டாயல்ல. ஓ, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மத்தேயு 23:33. அது போதும் மகனே, மகளே, உனக்கு அது போதும். நீ எனக்காக எழும்பி பிரகாசிப்பாய், அது போதும். நீ என் வார்த்தையை சுமந்து கொண்டு போ, என்னுடைய பாரத்தை நீ சுமந்து கொண்டு போ. கொஞ்ச காலம் தானே இன்னும் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி எத்தனையோ வருஷங்கள் கிடையாது. இனி முதலாவது நீ இதை அறிந்து கொள். நீ அறிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சரிப்படுத்தி தேவனுடைய அன்புக்கு தூரமாய் போய்விடாதே, நெருங்கி வா. நம்பர் 1. அல்லேலூயா. ஏதாவது பழக்க வழக்கங்கள் இன்னும் விடாத இருப்பீர்களானால் இன்னைக்கு கர்த்தர் நாமத்தில் சொல்கிறேன், தயவு செய்து எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டிருக்கேன், குப்பை தொட்டியில் போடுங்க. அழுகி போன காரியங்கள் அதெல்லாம். ஆத்மாவை கண்டம் பண்ணி பெரிய குப்பை தொட்டி ஒன்று இருக்குது, நரகம்ங்கிற எரிகிற குப்பை தொட்டி. அதுக்குள்ளே போடுறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாங்க. வேண்டாம் 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 வேண்டாம். அல்லேலூயா. அன்பான சகோதரனா, சகோதரியே, யாருக்காவது ஒரு மறைமுகமான சில பழக்க வழக்கங்கள் நாசமாகி போகும், வேண்டவே வேண்டாம், தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. 2வது, அல்லேலூயா, ஆத்துமாக்கள் குப்பை தொட்டியில் போகாதபடிக்கு நம்ம எதையாவது செய்வோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் எதுனாலே ஆசீர்வதித்தாரோ அந்த ஸ்லோகன் மறக்காதீங்க. எண்ணத்தினால் எதை நாம் பெற்றோமோ அதையே திருப்பி கொடுக்கிறதுக்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். ஜெபிப்பாமா, ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, என்னோடு சேர்ந்து கொள்ளுங்க, நான் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன். அன்பின் பிதாவே, எவ்வளோ பெரிய சர்ச்சை எங்களது, எவ்வளோ பெரிய வருது, இது வருது, அது செய்கிறோம், இது செய்கிறோம், இது வச்சிருக்கிறோம், அது வச்சிருக்கிறோம், தேவையில்லாத உபயோகம் இல்லாத காரியங்கள். ஆனால் எத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் சம்பாதிக்கிறோம், எவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக பிரியமானவர்களை வாழுகிறோம் என்பது தானே ரொம்ப முக்கியம். ஐயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஐயா, தகப்பனே, தகப்பனே, இந்த வாய்ப்பு தந்தீங்களே. இன்னைக்கு இந்த வாய்ஸ் கேட்டுச்சே, உங்க சத்தம் கேட்டுச்சே, உங்க வசனம் கேட்டுச்சே, 23:33 கேட்டுச்சே, அதனுடைய விளக்கம் தெரிஞ்சிருச்சே அப்பா. அல்லேலூயா. 2 சைடும் எங்களுக்கு வேணும். ஒன்று, நாங்கள் ஜாக்கிரதையாக எங்கள் ஆத்மாக்களை காப்பாற்றி கொண்டு கர்த்தருடைய அன்புக்கு தூரமாய் போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது, ஆண்டவருடைய அன்பை உணராதவர்களுக்கு போய் எதையாவது ஒன்று செய்யணும். இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து இதை விடாமல் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்பா, தொடர்ந்து நடத்துங்க. வந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்தார்னு சொல்றதை காட்டிலும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.